சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்துட்ட ரொம்பவே ஏற்றி விட்றாங்க விஜயா. உன்னைய கொஞ்சமாவது மதிக்கலடா, நீ போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, அங்கே போயிருக்கா பாரு. உன் பொண்டாட்டிக்கு அறிவே இல்லைடா, அதான் சொன்னேன் எவ்வளவோ சொன்னேன், இப்போல்லாம் கட்ட வேண்டாம் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா எங்கே போயிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே போயிருக்காளா? அவன் தம்பி கூப்பிட்டாங்களோ அங்கே தான் போயிருக்கா, நீ அசிங்கப்படுத்தாண்டா போயிருக்கா கோயிலுக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. ரொம்ப கடுப்பாக கோயிலில் போய் நிற்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே கூழ் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க மீனா. அப்போ அவங்க கூழை போய் வாங்குறாங்க. வாங்கினோன்னா மீனா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இன்னும் வாங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. மீனாவோட அம்மா வாங்கத்த அப்படிங்கிறாங்க. சீதா வேலை போகுது அப்படிங்கிறாங்க. நல்லா போதுமாம்மா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, வேலைலாம் முடிஞ்சா அப்படிங்கிறாங்க. மீனாட்ட முடிஞ்சிட்டுங்க அப்படிங்கிறாங்க. சரி வா கிளம்பு அப்படிங்கிறாங்க. காரில் ஏறுறாங்க. ஏறினோன்னே மீனா கொஞ்சம் இரு, ஒரு இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டு போய் ஃபுல்லாக வந்து சிறக்கடிக்கிறாங்க. சிறக்கடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு மீனா, நான் ஒரு இடத்துக்கு ஒன்று போகக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனால் நீ இவன் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீ இது பண்ணிகிட்ருக்கியா வச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தம் போடுறாரு. சொல்லும்போது ஏங்க என்ன பேசிகிட்ருக்கீங்க, நான் என்னத்தை அப்படி கேட்கல அப்படிங்கிற, என்னத்தை கேட்கல, நான் அங்கே போவேன் தம்பி கூப்பிடுதான் நீ போகண்டான்னு சொன்னோம்ல, அப்போ எனக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க போகாமல் இருக்க முடியும், என் தம்பி பிறந்தநாள், எங்கள் அம்மா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க, அவன் பிறந்தநாளோட உனக்கு என்னடா முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு என்னங்க சொல்ல முடியும், அதான் நான் போனேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி நீ பேசலாம் கரெக்டு தான், சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போர்வையெல்லாம் தூக்கி கீழே எறிகிறாங்க. ஏங்க கீழே எறிகிறீங்க, நீங்கள் மேலே போடுங்க அப்படிங்க. நான் ஏன்டி கீழே படுக்கணும், நீ கீழே போடுறீ அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே மனோஜ் வெளில வந்துடுறாரு. செல்ஃபோனில் இதை வீடியோவாக எடுத்துடுறாரு. எடுத்துகிட்டு சரி ரைட்டு, இவ்வளவு வக்கனையாக வந்து பேசுகிறீங்க, உங்களுக்கு வந்து சிறந்த ஜோடின்னு பரிசு வேறு அவனுக்கு கொடுக்கானுங்கண்ணே, இந்த ஒத்த வீடியோ போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரி ரைட்டு, இது மட்டும் காணாது, நம்ம கூட கொஞ்சம் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. முத்து வந்து கட்டில் உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கார். நீ ஒரு ஆளுன்னு கட்டின பாரு, எங்கள் அம்மா எவ்வளவோ சொன்னாங்க, நான் தான் கட்டிடக்கூடாது அப்படி அப்படிங்கிறாங்க. ஏங்க நானும் தான் அந்த நேரத்தில் நினச்சேன் உங்களை கட்டக்கூடாதுன்னு நினச்சிட்டு, மாமா சொன்னதுனால தான் உங்களை கல்யாணம் முடித்தேன், இல்லை நான் ஏன் உன்னை உங்களுக்கு ஏன் கட்டியிருக்க போகிறேன் அப்படி அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசுகிறாங்க. பேசும்போது இது எல்லாமே வீடியோ எடுத்துட்டாரு. சூப்பர் வீடியோ சிக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தண்ணி எப்படி சொன்ன தெரியாமல் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே போனோன்னா ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி எழுப்புறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு சூப்பர் வீடியோ அதை பாரு அப்படிங்கிறாங்க. ஆனால் என்ன வீடியோ மனோஜ், எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிறாங்க. இதை பாரு ரோஹிணி அப்படிங்கிறாங்க. காமிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா என்னங்க இப்படி பண்ணுறாரு, முத்து குடிச்சிருக்காரா அப்படிங்கிறாங்க. குடிச்சிருக்கான், நேற்று தான் விருது வாங்கியிருக்காங்க, இன்றைக்கி தலைவர் குடிச்சிருக்காரு. அதுபோக அவன் பொண்டாட்டியை வந்து கட்டில் போடக்கூடாது தரையில் போடணும்னு சொல்கிறான். அதுபோக அவளை வந்து நான் என் சொல்ல நீ கேட்க மாட்டேன், என் சொல்ல தான் நீ கேட்கணும் வைக்கிற மாதிரி பேசுகிறான். இதெல்லாம் வந்து ஆன்லைனில் போட்டுவிட்டோமா இவங்களை கழுவி ஊற்றிடுவாங்க. யாரெல்லாம் இவங்களை சிறந்த ஜோடி அப்படின்னு சொல்லி மெச்சுத மாதிரி பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் ஓவராக பண்ணி விட்ருவாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீங்கள் ஆன்லைனில் போட்டுறாதங்க, நீங்கள் போட்டீங்கன்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. அந்த விவரமெல்லாம் 2 பேருக்கும் கிடையாது. நான் போட்டாலும் இவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நான் போட போகிறதில்ல, சந்தோஷ் அக்கௌண்ட்டில் போட்டுவிட்டா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. சந்தோஷ் ஒன்றும் சொல்ல மாட்டாரா அப்படிங்கிறாங்க. சந்தோஷ் செல்லில் வாங்கி நானே போட்டு விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி 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 அப்படி செஞ்சு விடுங்க, அசிங்கப்பட்டு போயிடுவாங்க. அதுபோக வந்து இவங்க சிறந்த ஜோடியான்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னு சொல்லி அந்த ஜட்ஜஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்தாப்புல ஃபங்க்ஷன் நடக்கும்போதாவது நம்மளை மாதிரி படித்தவங்களுக்கு, நம்மளை மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு, நம்மளை மாதிரி விவரமாக இருக்கிறவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. இப்படி பார்க்கையே பாவமாக இருக்கணும்னு அவங்களுக்கு வருது கொடுத்து நம்மளெல்லாம் கேவலப்படுத்தாங்கல்ல அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அப்படியே இருக்கலாம், அம்மாட்ட மட்டும் ஒரு யோசனை கேட்டுக்குவோம் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா வந்து இதை போட வேண்டாம்னு சொன்னால் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா 100% இதை போட தான் சொல்லுவாங்க, நீ வேணா பாரு அப்படிங்கிறாங்க. சரிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நாங்கள் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. நீங்கள் இந்த வீடியோ அழிஞ்சிருமா அப்படிங்கிற, அதெல்லாம் அழியாது அப்படிங்கிறாங்க. என் செல்லுக்கு ஒன்று அனுப்பிடுங்க, சப்போஸ் உங்கள் செல்லில் அழிஞ்சால் கூட பயன்படுத்திக்கலாம்ல அப்படிங்கிற, அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. ரகு, நீ இமெயிலுக்கு அனுப்பியிருக்கேன், உன் செல் நம்பருக்கு அனுப்பியிருக்கேன், என்கிட்டையும் இருக்குது, நானும் இமெயிலில் போட்டு வச்சுருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் விட்டியது. முத்து ரொம்ப கோபமாக எந்திரிச்சு போயிடுறாரு. அப்போ மீனா வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வச்சுருக்காங்க, அதை சாப்பிடாமே கோவத்தில் போயிடுறாரு. நான் என் தம்பி கூட்டான்னு தானே போனேன், வேறு எங்கே போயிட்டேன், இதை கூட போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போ சுருதி வராங்க. என்ன மீனா ஒரு மாதிரி இருக்கீங்க, முத்துக்கு உங்களுக்கு நைட்டு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை முகம் வாடி இருக்கவங்களுக்கு அவரும் சாப்பிடாமல் போகிறாரு நீங்கள் எவ்வளவோ சொல்லி அப்படிங்கிறாங்க. என்ன சுருதி செய்கிறது, பெண்ணாக பிறந்தமே அப்படிங்கிறாங்க. ஏன் பெண்ணாக பிறந்தானே உங்கள் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு அவர் சொல்லுறதுக்கு என்ன உரிமை இருக்குது, தப்பு இல்லை, நான் அவர்கிட்ட முத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வேண்டாம் சுருதி விடுங்க அப்படிங்கிறாங்க. மீனா, என்னால் தான் உங்களுக்கு எது பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை சுருதி, நீங்கள் சொன்னீங்க
நீங்கள் உங்கள் தம்பி வீட்டுக்கு தம்பி கூப்பிட்றாரு போனா போங்கன்னு சொன்னீங்க, அதனால் நான் போனேன். எப்படினாலும் என் விருப்பம் தான், உங்களை நான் இது பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து ஏன் இப்படி பண்ணுறாரு, மற்ற வகையெல்லாம் கரெக்டாக நடந்துக்கிறாரு, சிறந்த ஜோடின்லாம் தேர்ந்தெடுத்துருக்காங்க, அந்தளவுக்கு உங்களை புரிஞ்சு வச்சுருக்காரு, இதை அவர் புரிஞ்சுக்க மாட்டாரா? கூட பிறந்த தம்பிக்கு பிறந்த நாள் இதில் ஒரு அக்கா போகக்கூடாதுன்னு சொல்கிறது என்ன நியாயம் இருக்குது, நினச்சி பாருங்க அப்படிங்கிறாங்க. சரி ஸ்ருதி விடுங்க அப்படிங்கிறாங்க. ரவி கேட்குறாங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஸ்ருதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ரைட்டு கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்மளா இவங்களாம் கிளப்பி விட்டுலான்னு பார்த்தா இவங்களா கிளம்பி போயிடுவாங்க போல் 2 பேருமே. சரி சூப்பர் தான். இதில் வேறு இவங்க மாடியில் வேறு வீடு கட்டணும்னு சொல்லி உண்டியில் வேறு சேர்த்துட்ருக்காங்க. இவங்க கிளப்பிட்டாங்கன்னா அந்த உண்டியில் எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சேரியாவது எதை எடுத்துக்க வேண்டியதான், அவ்வளோதானே, நம்ம சும்மா இருக்கிறத பிரயோஜனப்படுத்திட்டு போக வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாருமே வேலைக்கு கிளம்புறாங்க. ரோகிணியும் மனோஜ் மட்டும் ரூம்லேயே இருக்கிறாங்க. மீனாவும் பூக்கடைக்கு கிளம்பிடுறாங்க. அண்ணாமலையும் வாக்கிங் போயிடுறாங்க. இப்படியா இருக்குது. இப்படி இருக்கும்போது எம்மா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. வேலைக்கிழமையில நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிறாங்க. ஒரு வீடியோ உங்கள்கிட்ட காமிக்கணுமா, அதனால தான் நாங்கள் போகல அப்படிங்கிறாங்க. என்ன வீடியோடா அப்படிங்கிறாங்க. இதை பாருங்கம்மா அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். அட்டகாசமாக இருக்குது, இதெல்லாம் நடக்குதா அந்த வீட்டில், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சூப்பராக வீடியோ எடுத்துருக்கடா, எப்படிடா எடுத்த அப்படிங்கிறாங்க. ஏம்மா என் ரூமில் இருந்து தண்ணி பிடிக்க வந்தேன், அந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். இவங்கள சிறந்த தம்பதின்னு தேர்ந்தெடுத்துருக்காங்கண்ணா, இவங்களாம் சிறந்த தம்பதிக்கு தகுதியான ஆளா அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுடா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னா இவங்க 366 சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கமிட்டியே வந்து முட்டா பீஸாக தான் இருக்குமா அப்படிங்கிறாங்க. 100% உண்மைமா, அதான் சொன்னேன்னா அவங்களுக்கு கேள்வி கேட்க தெரிலன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் பார்க்க பாவமாக தானே இவங்களுக்கு பரிசு கொடுத்துட்டாங்க, ஆனால் உண்மையிலேயே சூப்பர் கப்பல் நாங்கள் தான், எங்களுக்கு தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிறாங்க. சரி விட்றா பார்த்துக்கலாம், ஆனால் இது சந்தோஷமாக தானே இருக்குது, இந்த வீடியோலாம் வந்து முத்து நீ எடுத்து தெரிஞ்சிடாமல் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு எப்படிமா தெரியும், அதை கவனிக்கலாம், அவன் தான் ஃபுல் போதையில் இருந்தானே, நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அவனும் பார்க்கல அவளும் பார்க்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரிடா இதை அழிச்சிரு அப்படிங்கிறாங்க. இதேமா அழிக்கணும் அப்படிங்கிறாங்க. பிறகு என்ன செய்ய போகிற, வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. இனிமேல் தான் வேடிக்கை இருக்குது, இவங்கள சூப்பர் தம்பதின்னு சொல்லி ஒரு கமிட்டி தேர்ந்தெடுத்து ₹1,00,000 பரிசும் அதுவும் கொடுத்துருக்காங்க. நம்ம போடுற வீடியோவில் வந்து அந்த பரிசையும் அவங்க திரும்ப வாங்கணும், அதுபோக இவங்களுக்கும் அசிங்கப்பட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீ என்னடா பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஆன்லைனில் போட்டால் ஏகப்பட்ட பேர் பார்ப்பாங்க, இவங்களை கழுவி ஊற்றுவாங்க, அதுபோக அந்த இவங்களுக்கெல்லாம் பரிசு தேவையா, இவங்களாம் சிறந்த தம்பதியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வைவாங்க. வையும்போது ஆட்டோமேட்டிக்காக 2 பேரும் சரி வந்துடுவாங்க. முத்து ரொம்ப ஆணவத்தில் ஆடுதான், ₹1,00,000 ஜெயிச்சோன்னு ஆணவம் அடங்கிடும் அப்படிங்கிறாங்க. ஆமாடா பண்ணுடா, ஆனால் உன் பேரில் எதுவும் பண்ணாத அப்படிங்கிறாங்க. அதான் ஆண்டி நானும் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, நானும் என் பேரில் பண்ண போகிறதில்ல, ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷ் பேரில் தான் பண்ண போகிறேன், அது போக வந்து அவனுக்கு கண்டுபிடிக்கலாம் தெரியாது அப்படிங்கிறாங்க. டேய் அவன் தான் படிக்காத முட்டாளாடா, அவனை எப்படிடா கண்டுபிடிக்க முடியும், அவளாலையும் கண்டுபிடிக்க முடியாது, அவன் பாட்டில் போட்டு பார்த்துக்கலாம், ஆனால் அவங்க 2 பேரும் அசிங்கப்பட்டு போகணும், இந்த ஊரில் ஏன் இருக்கணும், இந்த ஊரை விட்டே போகிறாங்கிற அளவுக்கு இந்த வீடியோ இருக்கணும், அவன் எப்படி குடிக்காமையே குடிச்சிட்டோம்னு சொல்லி ஏகப்பட்ட வைரல் ஆயிடுச்சுல, அது மாதிரி பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. அழகாக பண்ணலாமா, நம்மளே கூட 4 ஷேர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கூட அவனுக்கு கண்டுபிடிக்க தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன், சரி சரி பண்ணிவிடு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். பார்வதி உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இப்போ வரும் அப்படிங்கிறாங்க. உடனே என்னது அப்படிங்கிறாங்க. வரும், செல்லை ஆன்லேயே வச்சிரு அப்படின்ட்டு விஜயா ஃபோன் வச்சுருக்காங்க. என்னத்தை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் அடிக்காங்க. சரி ஓ நடன பள்ளிக்கு நீ வரலையா அப்படிங்கிறாங்க. அதை மறந்துட்டேன், இப்போ என் ஸ்டூடெண்ட் நீ கூப்பிடுவாங்க, நான் அப்படி வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் வராங்க, நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு ரோகிணிகிட்ட, எங்கள் அம்மா ரொம்ப பிஸி ஆகிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதை ஆக்குனதே நான் தானே அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ ஸ்மார்ட் ஆகிட்ட, என்னையும் பெரிய தொழில் ஆகிட்ட, எங்கள் அம்மாவையும் ஒரு மாஸ்டர் ஆகிட்ட அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சிரிக்கிறாங்க. எங்க போகும்போது நீ வந்து பார்லர் விட்டு போயிடுறீங்களா அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் கொண்டு விட்டுட்டு நேராக பார்க்கு போகிறாங்க. பார்க்கில் பார்த்த நண்பருக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மனோஜ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்க, தொழில் பண்ணுறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாலாம் சொல்லுவேன், ஃபோன் பண்ணாலே இப்போ உங்கள் தேடி வந்திருக்கியே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நண்பா சும்மா வந்தேன், வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால் வந்து உன்னை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, என்ன டீ காஃபி குடிப்போமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், சும்மா கொஞ்சம் பார்க்கில் தூங்கி நாளாச்சுல, கொஞ்சம் தூக்கிட்டு போனால் ரசனையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ கடைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. சரி சரி இப்போ நான் கடைக்கு போய்ட்டு ஓடி வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. நேராக கடைக்கு போகிறாரு, கடையை திறந்து வைக்காரு. ஸ்டாஃப்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன், நீங்கள் கொஞ்சம் கடையை பார்த்துக்கோங்க, யாரும் ஏதாவது பொருள் வாங்க வந்தாங்கன்னா ரேட்டை சொல்லுங்கள், அது போக சேல்ஸுன்னு வரும்போது எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே வேலை பார்க்குற லேபர் ஒரு ஆள் நினைக்கிற மனசுக்குள்ளே, உன் கடையில் எங்கே வியாபாரம் ஆக போகுது, அப்படி ஆனாலும் நாங்கள் ஆக விட போகிறோமா இல்லையே, கடைசியில் இந்த கடையே வேண்டாம்னு சொல்லிவிட்டு
இந்த பொருளை வந்து ஒன்றுக்கு பாதி ரேட்டாக விற்றுட்டு கடையை மூடுவோன்னு சொல்லி தான் நாங்களும் காத்துட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி சார் நீங்கள் போய்ட்டு வாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லி நேராக பார்க்கு போகிறாரு. என்ன மனோஜ் எங்கே போய்ட்டு வர அப்படிங்கிறாங்க. கடையை திறந்து வச்சுட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஓ, நான் சொன்ன பிறகு தான் கடை இருக்குன்னு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்ம அந்த பார்க்கை கிராஸ் பண்ணேன், நினப்பு வந்துச்சு அப்படிங்க வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் நம்ம பார்க்கில் ஃப்ரீயாக பேசி வச்சுட்டு தூங்கிட்டு போனோம்னா சந்தோஷமாக இருக்கும்னு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்துட்டு அப்படியே தூங்குறாங்க. மனோஜ் தூங்குற மாதிரி நடிக்கார். டபார்னு இவர் சந்தோஷ் செல் எடுக்கிறாரு. தன்னுடைய வீடியோவை நான் எடுத்த வீடியோவை வந்து சந்தோஷுக்கு அனுப்புகிறாரு. சந்தோஷுக்கு அனுப்பிட்டு சந்தோஷ் இதில் அப்லோட் பண்ணுறாரு. சமூக நல ஊடகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு லைக்கும் அதிலேயே கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு வச்சிடுறாரு ஃபோனை. உடனே அப்படி சும்மா எந்திரிச்ச மாதிரி அப்படி நடிக்கார். என்ன மனோஜ் எந்திரிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. வயிறு பசிக்கல, வா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்து அனுப்பிவிட்ருக்காரு. சரி ரைட்டு, அவன் செல்லில் நம்ம அனுப்பியிருக்கோம், சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, அந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. என்ன மனோஜ் கொஞ்சம் இருந்துட்டு போகலாம்ல அப்படிங்கிறாங்க. பிஸ்னஸ் இருக்குல்ல, பிஸ்னஸையும் பார்க்கணும்ல, போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவன் வித்தியாசமாக வந்தான். மறுபடியும் நம்ம கடைக்கு திறக்கலையானும் போது கடையை போய் திறந்தான். மறுபடியும் வந்தான், மறுபடியும் படுத்தான். அப்புறம் என்ன சாப்பிட்டான், கிளம்புறானே, என்ன கதைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சரி எது இருந்தால் என்ன, நம்மளுக்கு சாப்பாடு இருந்திருக்கலாம் அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கு மறுபடியும் வந்து தூங்கிடுறாரு. மனோஜ் கடைக்கு வந்து பயங்கர சந்தோஷம். ரோகிணி ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி சூப்பராக பண்ணிட்டேன், நம்ம சந்தோஷத்துலேருந்தே அந்த வீடியோ போட்டு விட்டேன் அப்படிங்க. சூப்பர் மனோஜ் சூப்பர், நாரி அசிங்கப்படணும் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படிங்கிறாங்க. நேராக விஜயாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏம்மா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோமா அப்படிங்கிறாங்க. பண்ணிட்டியாடா, டேய் வைரல் ஆயிருமாடா அப்படிங்கிறாங்க. வைரல் ஆயிருமா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினிக்கு ஃபோன் பண்ணி, ரோஹினி நீ ஒரு ஷேர் பண்ணிவிட்டு நான் ஒரு ஷேர் பண்ணிடுறேன் அப்படிங்க. சரி மனோஜ் அப்படிங்கிறாங்க. இங்கே பயங்கரமாக லைக்கை போட்டு ஷேர் பண்ணி விட்றாங்க. நிறைய வைரல் ஆகுது. அப்படி இப்படின்னு போகும்போது நிறைய பேர் பார்த்துட்டு இவங்களா சிறந்த தம்பதின்னு தேர்ந்தெடுத்தாங்க, இது ரொம்ப கேவலமாக நினைக்கிறோம், ஆம்பளை பற்றியை காமிச்சிட்டாங்க முத்து, அந்த பொண்ணு பாவம் புருஷன் சொல்ல மதிக்காத இவங்க ஒரு தம்பதியா அப்படின்னு கருத்து தெரிவிக்கிறாங்க. முத்து வந்து இப்படி குடிச்சிட்டு கொண்டார், இவங்களாம் ஒரு தம்பதியா, ஒரு குடிகாரனுக்கு இந்த பரிசு கொடுத்தாங்களே ஏன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மனோஜ் ஒரு கருத்தை போட்டுறாரு. பார்க்க கஷ்டப்பட்டவங்க மாதிரி இருந்தோடனே, படிக்காதவங்க மாதிரி இருந்தோடனே அவங்க அந்த கமிட்டிக்கு வந்து நல்ல பேர் கிடைக்குன்னு சொல்லி தான் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கருத்து போடுறாங்க. இதே கருத்தை நிறைய பேரும் போடுறாங்க, ஆதரவு தெரிவிக்காங்க, நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்காங்க. அப்படி நிறைய வைரலாகி போயிட்டுருக்கு இந்த வீடியோ. சீதாவுக்கும் போது சீதா அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காகிறேன். என்னாச்சு, அக்காவும் நல்லா தானே இருந்தாங்க, அக்காவை வந்து மாமா ஏசுறாரு, அது போக வந்து அக்காவை தரையில் படுக்க வச்சுட்டு மாமா கட்டில் படுக்காருன்னு சொல்லிட்டு நேராக மீனாவை பண்ணிக்கிறாங்க. மீனாக்கா என்னக்கா நடந்துச்சு வீட்டில் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே நடக்காமல் வீடியோ வந்துட்டு போனாங்க, வீடியோ நான் அனுப்பியிருக்கேன் பாரு அப்படிங்கிறாங்க. ஏன் செல்லில் எப்படி வரும் அப்படிங்கிறாங்க. மாமா செல்லுக்கு அனுப்பு அப்படிங்கிறாங்க. நானும் அவரை மாமானே கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டி எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. மாமா கட்டில் படுத்துட்டு நீ தரையில் படுக்க வச்சார்ல, உன்னை கஷ்டத்தானே படுத்தாரு, நீ தான் எங்களை நாங்கள் பார்க்கும்போது நல்ல மாதிரி இருந்துக்கிற, அப்படி இப்படி இருக்கும்போது எப்படிக்கா அவங்கள வந்து சிறந்த தம்பதின்னு தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. வீடியோ ஒன்று வச்சுருக்கேன், நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆஸ்பத்திரிக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்கேன் அப்படிங்கிற, நீ வா உள்ள அப்படிங்கிறாங்க. வராங்க, வந்தோடனே இதை காமிக்காங்க, பாரு என்ன லட்சணத்தில் இருந்திருக்கு பாரு வீடியோ அப்படிங்கிறாங்க. இதை யார்டி வீடியோ எடுத்தா அப்படிங்கிறாங்க. யார் எடுத்துருப்பாங்க, வீட்டுக்குள்ளே தான் யாராவது எடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை ஆங்கில பார்க்குறாங்க. நம்ம இங்கே இருந்தோம், வீடியோ இந்த திசையில் எடுத்துருக்கணும், அப்போ மனோஜ் ரூம்லேருந்து எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்போ இது எப்படி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அது வந்து மனோஜ் மாமா இருக்கார்ல, அவர் ரூம்லேருந்து எடுத்த மாதிரி தான் இருக்குது. ஒன்று ரோஹினி எடுத்துருக்கணும், இல்லை மனோஜ் எடுத்துருக்கணும், வேறு யாரும் எடுத்துருப்பா அப்படிங்கிறாங்க. இன்னும் இதெல்லாம் எடுத்து ஏன் போடுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மாமாக்கிட்ட நீ சந்தோஷமாக இல்லையாக்கா அப்படிங்கிறாங்க. யார்கிட்டையும் சொன்னால் தம்பி வந்து சிட்டிகிட்ட வேலை பார்க்குறான், எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கான், அவன் கொடுத்தது நீ போகணுமா, அதனால நல்ல காசா, அவன் தப்பான வழியில் இந்த காசு தானே, அந்த காசில் இது பண்ணணும் வைக்கணும்னு சொல்லி தான் அவருக்கு கோபம், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், காலையில் கூட நான் வேலைக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு தான் போனார் அப்படிங்கிறாங்க. நடிக்காதக்கா, நீ சந்தோஷமாக ஆகணும்னு தெரியுதுக்கா அப்படிங்கிறாங்க. ஏய் நீ லூஸ் ஆடி, இந்த வீடியோ யார் எடுத்தால் அதை ஏன் போட்டாங்கன்னு தான் இப்போ தெரியணும் அப்படிங்கிறாங்க. உடனே இது எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரில, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் ஐடியில் இருக்கா, அவர்கிட்ட கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சரி பாரு, நான் அவர்கிட்ட என்னென்னு பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க முத்து ஃபோனே எடுக்கலை. உடனே செல்வத்துக்கு அடித்தானே, அவரை ஃபோன் எடுக்க சொல்லுங்கண்ணே அப்படின்னா. டே மீனா ஃபோன் அடிக்கல, ஃபோன் எடுறா அப்படிங்கிறாங்க. எடுக்க மாட்டேன்டா, நான் சொன்ன சொல்லே கேட்க மாட்டேக்கா, சத்யா வீட்டில் வந்து கூழ் ஊற்றுறான்னு சொல்லி கோயிலுக்கு போயிருக்கா, அவளுக்கு பிறந்தநாள், அவன் பிறந்தநாள் கொண்டாடினா கொண்டாடாட்டானே அப்படிங்கிறாங்க. கிடையாது, உனக்கு அப்படி, மீனா தங்கச்சிக்கு அப்படி கிடையாது, கூட பிறந்த தம்பிக்கு ஒன்றுனா பெய் தானடா ஆகணும், இதெல்லாம் ரொம்ப தப்புடா, எல்லா வகையிலும் கரெக்டாக வந்துட்டு இந்த வகை தப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி அவள் பண்ணது தப்புன்னு எனக்கு கோவம் வரதான் செய்யும் அப்படிங்கிறாங்க. கோவம் வரும் சிஸ்டர், எதுக்கு தான் ஃபோன் அடிக்கான்னு கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து மனசுக்குள்ளே கோவப்பட்டுக்குவேன்.
ஆனால் எல்லா புருஷன் முன்னாடிக்கும் சண்டை வரத்தானே செய்யும். அதுக்காக வந்து நீ வந்து இப்படியே இருப்பியா, பேசு சிஸ்டர் அப்படிங்கிறாங்க. பேசுகிறாங்க. என்ன மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நைட் நீங்கள் குடிச்சிட்டு உடம்புன மாதிரி வீடியோலாம் நெட்டில் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு வந்து மிக்சி அனுப்பியிருக்கா பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதை பார்க்குறாங்க. பார்த்து முத்து ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இன்னுமே நான் சொல்கிறேன், நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்குது வீடியோ எப்படி நெட்டில் வந்துச்சு, நீ எடுத்தியா அப்படிங்கிறாங்க. லூஸா நீங்கள், நம்ம 2 பேரையும் எடுத்துருக்கு, நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், பிறகு வீடியோ நான் எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ எடுத்தாலும் வீடியோ போட மாட்டேன், யார் போட்டிருப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த ஆங்கிள் வந்து எந்த சைட்லேருந்து எடுத்த மாதிரினா உங்கள் அண்ணன் மனோஜ் ரூம்லேருந்து எடுத்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த வீணா பணம் வந்து எடுத்துட்டோன்னா அந்த பார்லரமாக தான் அடிச்சிட்டு இன்றைக்கி என்ன செய்தான் பாரு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பிறகு பேசிக்கலாங்க, இப்போ இந்த ஃபார்வேர்ட் ஆகிட்டே இருக்குது, நம்மளை 2 பேரும் நிறைய பேர் வந்து அசிங்கமாக பேசுகிறாங்களாம் வைக்காங்களா, இவங்களுக்காக வந்து சிறந்த தம்பதின்னு பரிசு கொடுத்துருக்காங்க வச்சுருக்காங்க, இவங்களாம் நல்ல ஜோடியே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா. இதை பார்த்துட்டு எங்கள் அம்மா சித்தாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அது இல்லை பிரச்சனை, யார் அது எடுத்திருக்கான்னு கன்ஃபார்மாக நமக்கு தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, சீதா ஃப்ரெண்டு வந்து ஐடியில் வேலை பார்க்கலாம், அவள் அதை கண்டுபிடிச்சிருவாங்க யார் ஐடியிலேருந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அதை மட்டும் பார்க்க சொல்லு, அதுக்கப்புறம் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு சந்தோஷ்னு ஒரு ஐடியில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதில் கான்டாக்ட் நம்பர் இருந்தால் இருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க. கான்டாக்ட் நம்பர் இருந்துருது. உடனே எங்கள் சந்தோஷ்னு ஒரு ஆள் தான் போட்டிருக்காரா, அவர் கான்டாக்ட் நம்பர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒருவேளை மனோஜ் ஃப்ரெண்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வாங்குறாரு. வாங்கிட்டு நேராக சந்தோஷுக்கு ஃபோன் அடிக்காரு. எங்கே இருக்க அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. முத்து பேசுகிறேன் மனோஜ் தம்பி அப்படிங்கிறாங்க. எப்போ என்ன உங்கள் அண்ணன்னா காலையில் வந்தான், இவங்க கூட கொஞ்சம் நேரம் படுத்து கிடந்தான், பார்த்துட்டு என் செல்லில் கொஞ்சம் நேரம் நோண்டிகிட்டு இருந்தான், டவார்னு ஆளை கிளம்பி போயிட்டேன். இப்போ நீ வேறு ஃபோன் அடிக்க, என்ன தான் வேறு எதுவும் பிரச்சனையும் அவங்க வீட்டில் அப்படிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து மனசுக்கு நினைக்காரு. அப்போ இவன் தான் அவன் செல்லை வாங்கி போட்டுட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. மீனாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரும்போது இங்கே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம், இந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கே முத்து ரொம்பவே கோபமாக வந்து உட்காந்துருக்காங்க. மீனா மனசே வாடி போயிருக்காங்க. இதை பார்த்த விஜயா ரொம்ப சந்தோஷத்தில் பார்வதி ஃபோன் அடிக்காங்க. பார்வதி உன் செல்லத்துக்கு பார்த்தியா அப்படிங்கிற. ஆமாம் பார்த்தேன், முத்து என்ன இப்படி நடந்துக்கிறான், தரையில் படுன்னு ஒரு மாதிரி பேசுகிறான், அது போக வந்து இயல்புக்குள்ளே மறுபடியும் எதுவும் சண்டை வந்துருச்சா அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்லுதுனே, இயல்புக்குள்ளே சண்டை தான் வரும், இப்போ தான் புதுசாக அதிசயமாக குழஞ்சிட்டு கிடந்தாங்க, இப்போ மறுபடியும் அதே மாதிரி வந்துட்டு, அது போக இப்போ 2 பேரும் முறை மீறி தூக்கிட்டு இருக்காங்க, அடுத்தாப்பில் சண்டை தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், இதை என் செல்லில் வீடியோ எடுத்து உனக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிறாங்க. உன் பையனும் மருமகளும் சண்டை போடுதாங்கன்னா சத்தம் போடு, நீ ஏன் இழுத்து விட்டு கிடக்க அப்படிங்கிறாங்க. அவனை எனக்கு பையன் இல்லைன்னே சொல்லிகிட்டு இருக்கேன், நீ பையன்னுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கும்போது இங்கே முத்துக்கு சரியான கடுப்பில் உட்காந்துருக்காரு. அப்பா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் வந்துடுறாங்க. அப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. இந்த மனோஜ் பார்த்த வேலையை பார்த்தீங்களாப்பா அப்படின்ட்டு இருக்கும்போது பின்னாடி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு முத்து மீனா அவங்ககிட்ட பேட்டி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறது என்ன விஷயம் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் வீடியோ தான் வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது, நீங்கள் தான் சிறந்த தம்பதின்னு சொல்லி ஒரு வீடியோ எல்லாருக்கும் பார்த்தோம், வைரலாச்சு. அதுக்கு நிறைய பேர் வந்து நல்ல மாதிரியான கருத்துக்களை சொன்னாங்க. இப்போ இந்த முத்து வந்து மீனாவை வந்து ரொம்ப ஒரு மாதிரி நடத்துகிறதும், ஆணுங்கிற கர்வத்தில் நடத்துகிறதும் இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சமூகத்தில் இப்படிலாம் இருக்கக்கூடாது, இவங்களுக்கு போய் முதல் பரிசு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து தெரிவிக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறாங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டைனா இயல்பு தானே அப்படிங்கிறாங்க. அப்போ புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னா நீங்கள் பொண்டாட்டி தரையில் படுக்க சொல்லுவீங்களா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதெல்லாம் யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. அந்த வீடியோவில் தான் வருதுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது, இந்த நீங்கள் எடுக்கிற பேட்டி வந்து லைவில் வருமா அப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் வரும் அப்படிங்கிறாங்க. என் புருஷன் என்னை கீழே படுக்க சொன்னதில்லை, யாரோ வந்து இதில் வாய்ஸ் சேர்த்துருப்பாங்க போல், எங்கள் 2 பேரோட வாய்ஸே இது கிடையாது. நாங்கள் வந்து 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னோம்னா, உங்களுக்கு வந்து தடுமை பிடிச்சிருக்கு, நீங்கள் தரையில் படுக்கீங்க, இன்றைக்கி கட்டில் படுங்க, நான் தரையில் படுக்கேன் அப்படின்னு சொன்னேன். என் வீட்டுக்காரர் இல்லைம்மா நீ படு அப்படின்னாரு. நான் வந்து இல்லைங்க, உங்களுக்கு தடுமை பிடிச்சிருக்கு, நீங்கள் மேலே படுங்க, நான் கீழே படுக்கேன், எனக்கு கீழே படுக்க தான் பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன கட்டில் தூங்க சொல்லுறீங்க சொல்லிவிட்டு நீங்கள் கீழே படுக்கீங்க, நல்லா இல்லைங்க, படுத்தா 2 பேரும் தூங்குவோம், 2 பேரும் படுத்தா கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே தூங்குது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி தான் பேசணும், இதை யாரோ வார்த்தையை மாற்றி போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அப்படிங்களா அப்படின்னு சொன்னோன்னே ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அதில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி புருஷன் முன்னாடி சாதாரணமாக பேசுனதை யாரோ மிகப்படுத்தி எடுத்திருக்காங்க, அது போக இங்கே லோக்கலில் யாராவது வீட்டில் நுழைஞ்சு தான் எடுத்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை பார்த்துட்டு அந்த பேட்டியை பார்த்துட்டு நிறைய பேர் ஓ அப்படியா நாங்கள் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டோம், சாரி இல்லை எங்கள் சிறந்த ஜோடி தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்தை பதிவிடுதாங்க. உடனே முத்து மீனாட்டியும் சொல்லிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் வரக்கூடியதான், யார் ஒரு ஆள் ஃபேமஸ் ஆகிறாங்களோ அவங்கள கெடுக்கிறதுக்கு யாராவது ஈடுபடுவாங்க, அதை மாதிரி ஈடுபட்டிருக்காங்க, உங்களுக்கு எதிராக யாரோ செயல்படுறாங்க, இந்த வியூவெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத
அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உங்கள் வீட்டில் அந்த ஆங்கிலேருந்து தான் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது மனோஜ் ரூம் வாசல் ரைட்டு, இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே அண்ணாமலைக்கு என்னமோ படுது, இந்த மனோஜ் தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா திருதுன்னு முழிக்காங்க. முத்து சொல்கிறாரு, ஏப்பா யார் ஐடியிலேருந்து இது போட்டிருக்காங்க வச்சுருக்காங்கன்னு பார்த்தாச்சு, அது வந்து என் ஃப்ரெண்டு ஐடியில் தான் போட்டிருக்காங்க. யார் மனோஜுக்கு தான் போட்டிருக்கான், சந்தோஷ் செல்லிலேருந்து போட்டிருக்கான்ப்பா, அதையுமே கண்டுபிடிச்சாச்சுப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம்லாம் ஒரு மாதிரி பண்ண நினச்சி இப்படி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு மனோஜ். வந்தோடனே பாருங்கப்பா என்னத்தெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி இருந்துருக்கான் பாருங்கப்பா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாங்க. அவன் என்னங்க தப்பு செஞ்சுட்டான், 2 பேர் நடந்துக்கிட்டு தானே வீடியோ எடுத்து போட்டான், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இது தப்பு இருக்கா, ஒரு வீட்டு மானத்தை வந்து ஊர் மானமாக வாங்குறிய, ஒரு 2 பேருக்கும் எவ்வளோ துமுறு அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு சரியான கோவம் வருது. மனோஜ் வலுவலுன்னு நடக்கான். எங்கே விடுங்க, அவன் மேலே ஏங்க கை வைக்கிங்க அப்படிங்க. அவன் மேலே கை வைக்க தப்பு தான், அவனை வளர்த்தது நீ தான், அவன் நீ தானே, உன்னியை தானே வெளுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பலாருன்னு கொடுத்தாரு. எங்கேங்கிறாங்க. உடனே முத்து எப்பா விடுப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ எங்கள் 2 பேரையும் இவங்க 2 பேரும் நல்லா இருக்குன்னு நினச்சா மட்டும்தான்ப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். நாங்கள் கெட்டு போனோம், எங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறது சாதாரண விஷயந்தான்ப்பா. மனோஜுக்காக இருக்கட்டும், ரோகிணியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், எங்களை வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் நாங்கள் நல்லா இருப்போம்ப்பா. உண்மையிலே மீனாவை கீழே தூங்க தான்ப்பா சொன்னேன், கோவத்தில் சொல்லிட்டேன். ஆனால் மீனா அதையுமே மாற்றி இந்த மாதிரி நான் தான் கீழே வந்து படுத்தேன், என் வீட்டுக்காரர் வந்து மேலே வந்து படுக்க சொல்லி தான் பேசிகிட்டு இருந்தார், டப்பிங் மாற்றிருக்காங்கன்னு சொன்னோன்னே அதையும் எடுத்து போட்டாங்க. இப்போ அது கெட்ட பேர் நல்ல பேராக மாறிடுச்சு. எடுத்து போட்டவங்கள தான் இதாக நினைப்பாங்க. இப்போ நான் நினச்சேன் அந்த யார் அதை போட்டாங்களோ அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம். சந்தோஷ் ஐடியிலேருந்து தான் பேருக்கு அப்படின்னோடனே மனோஜ் முழிக்கார். ஆகா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா மொழியா அப்படின்னு சொல்லிட்டு, சந்தோஷ் ஐடியிலேருந்து தான் பேருக்கு நீ தான் போட்டிருக்க, இப்போ நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம், நீ ஜெயிலுக்கு போ, உனக்கு ஹெல்ப் பண்ண 2 பேரும் ஜெயிலுக்கு வருவாங்க அவங்க கூட அப்படிங்கிறாங்க. டே முத்து சாரிடா, உனக்கு சிறந்த தம்பதின்னு வந்தோடனே எனக்கு கடுப்பில் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணாமலை சொல்கிறாங்க, உனக்கு வெக்கமா இல்லை, உன் வீட்டில் உள்ள ஒரு பொண்ணை வந்து வீடியோ எடுத்து போடுற, அசிங்கமாக இல்லை, உன் கூட பிறந்தவன் தானே இவன் அப்படிங்கிறாங்க. கூட பிறந்தவன் தான் நீ அண்ணன் என்னையே மதிக்கான் அப்படிங்கிறாங்க. நீ அண்ணனாக நடந்துக்கிட்டது இல்லை, அப்புறம் அவன் அண்ணனை எப்படி நீ மதிப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே மனசு எப்படி உட்காந்துட்டே இருக்காரு. இன்னும் விஜயா சொல்லுவாங்க, அவன் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படிங்க. ஆமாம், இப்படி ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு தெரியாமல் பண்ணிட்டான்னு இருப்பேனே. புருஷன் முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது இடையில ஒரு ஆள் காது கொடுத்து கேட்கறதே தப்பு, அதை வீடியோ எடுத்து அதை நீ வைரல் ஆகணும்னு நினைக்க. அது போக வந்து உன் ஃப்ரெண்டு செல்லேருந்து நீ போட்டு விடுத, இதெல்லாம் கண்டுபிடிச்சிட மாட்டான்னு சொல்லி தானே நீங்கள் இதெல்லாம் செஞ்சது. அவன் தான் கண்டுபிடிச்சிட்டானே, யார் செல்லேருந்து போஸ்ட்டு ஃபார்வர்ட் ஆகிருக்கு, எல்லாமே கண்டுபிடிச்சிட்டான். மனோஜ் ஃபார்வர்ட் பண்ணியிருக்க, ரோகிணி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கீங்க, இது என்ன நினச்சிட்ருக்கீங்க, இது இந்த வீடாக இது தரணுமா அப்படிங்கிறாங்க. பார்வதி வந்துடுறாங்க. ஆமாண்ணே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, விஜயா முன்னுக்கூட்டியே ஃபோன் பண்ணி சொன்னான் இந்த மாதிரி பார்வதி உனக்கு சந்தோஷமான செய்தி வரும்னு சொல்லிட்டு, கடைசியில் பார்த்தா இப்படி அனுப்பியிருக்கான். ஆனால் அது நல்லவே இல்லைண்ணே, விஜயா ஃப்ரெண்டு தான், அவளுக்காக வந்து நான் வீடு கொடுத்துருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன் தான், ஆனால் வந்து இப்படிலாம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல இப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி நீ கூட அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பியா அப்படிங்கிற. உண்மைக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பேன், அந்த மீனாவையும் முத்தையும் வந்து நீ ஏன் எவ்வளவு வக்கரமாக பார்க்குற, இதெல்லாம் தப்பு விஜயா. இப்போ நீ என் ஃப்ரெண்டாக இருக்க, ஃப்ரீயாக கிளாஸ் எடுன்னு சொல்லிட்டு உனக்கு வீட்டை கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்காங்க. மாமியாராக மீனாப்பில் மரியாதை கொடுக்க, அம்மாவை மரியாதை கொடுக்காங்க. ஆனால் நீ வந்து அதை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மனோஜ் தான் பெரிய ஆள், ரோகிணி தான் பெரிய ஆள், மற்றவங்களாம் ஒரு காசுக்கு வர மாட்டாங்க மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, இது நல்லதுக்கே இல்லை. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கா, ஒரு வீட்டில் எல்லாருமே ஒன்று, அதை நீ புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படிங்க. நான் ஏன்டி கஷ்டப்பட போகிறேன் அப்படின்னு இருக்காங்க. அண்ணாமலை சரியான வருது, இவ்வளவு சொல்லி நீ கேட்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி என்ன விடுங்கண்ணே அப்படிங்கிறோம், விடக்கூடாது, இதெல்லாம் முன்னக்கூட்டியே கொடுத்துருக்கணும், 5ல் விளையாது 50 விளையாதும்பாங்க. சின்ன வயசுலேயே திருத்திருக்கணும்னாலாம், சின்ன வயசில் உங்கள் அப்பா நல்லா கொடுத்துருந்தாருன்னா நீ வந்து இந்த வாய் பேச மாட்டேன். பெத்த பிள்ளைகள் ஒருத்தருக்கு வந்து இப்படி இருக்காங்கன்னா நீ பண்ணது தப்புடான்னு சொல்லுவியா, இதை நீ ஊக்குவிச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. எப்பா இந்த வீடியோ அனுப்புனது அம்மாவுக்கு தெரியும், அம்மாட்ட கேட்டதை நான் போட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுதானே நீலாம் ஒரு மனுஷியா அப்படிங்கிறாங்க. இவங்க இந்த வீட்டில் இருந்து எனக்கு பிடிக்கல, இவங்க வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்சேன், இவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இதே ஒரு காரியமாக அசிங்கமாக இருந்துச்சுன்னா அந்த ஊரை விட்டே போயிடுவாங்க, இன்னும் வந்து இந்த வீடை வேணாம் கட்ட மாட்டாங்க வைக்க மாட்டான்னு சொல்லி நினச்சேன் அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, பார்த்தீங்களாங்க உங்கள் அம்மாவுக்கு வந்து இதுதான், அவங்களுக்கு வந்து நீங்களோ நானோ சேர்ந்து வாழ்கிறது பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் இப்போ பண்ண பிளான் வந்து மாடியில் நம்ம வீடு கட்டக்கூடாது, அசிங்கப்பட்டு இந்த ஊரை விட்டு போயிடணும், இதுதான் எங்களோட பிளானு. ஆனால் வந்து கடவுள் கிருபையில் நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யாரெல்லாம் நம்மளுக்கு எதிராக இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு கடவுள் காட்டி கொடுத்துட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த மக்கள் நம்மளை வந்து சரியில்லைன்னு சொன்னாங்களோ அதே மக்கள் வந்து தவறாக பண்ணிட்டோம்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டே வச்சுட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முற்பகல் செய்யும் பிற்பகல் விடிஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகிறாங்க. பார்த்தியா மனோஜ், இதான் மீனாவோட புத்தி,
மீனா யாரையும் கெடுக்க வைக்குங்கிற புத்தி கிடையாது, முத்துக்கும் கிடையாது. அவன் இன்றைக்கி இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவ்வளவும் மாற்றி வச்சுருக்கான் அந்த பிள்ளை. இனிமேலும் பழைய முத்தா நீங்கள் ஆக்கி விட்றாதாங்க. அவன் பழைய முத்தா ஆகணும் அப்படின்னு சொன்னால் மனோஜ் இந்த வீட்டில் இருக்க முடியாது. விஜயா, நீ நிம்மதியாக ஒரு வாய் கஞ்சி குடிக்க முடியாது, உனக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு இந்த முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் வச்சு ஒம்பு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இதெல்லாம் இவங்க பயங்கரமாக பூசை கொடுத்துட்டு இருக்கும்போது சுருதியோட அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. சம்மந்தி என்ன சம்மந்தி வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை வேறு எதுவும் பிரச்சனையாக அவங்க வீட்டில் அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் வீட்டுக்கார் வந்து உங்கள் மேலே கையெல்லாம் நீட்டு தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி புருஷன் முன்னாடினா வர்றது தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் சம்மந்தி, இதெல்லாம் எடுத்து ஏன் வீடியோ போடுறீங்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கே போட்டேன் சம்மந்தி, மனோஜ் தான் பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானே பண்ணியிருக்கீங்க, சொன்ன சொல்லியிருக்கீங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா இந்த வீட்டுக்கு பார்க்க வந்து உங்கள் மகளை பார்த்துட்டு போங்க, வேறு எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி, உங்கள் வீட்டில் ஒரு அசிங்கம்னா எங்களுக்கும் அசிங்கம் தானே. உங்கள் வீட்டில் உள்ள வீடியோ பூரா வைரல் ஆகுதுன்னா எங்களை தான் நாளைக்கு ஒரு அசிங்கமாக பேசுகிறாங்க. இந்த வீடியோ கேரளா வரைக்கும் போயிடுச்சு, அங்கேருந்து ஒரு ஆள் பேசுகிறாங்க, அசிங்கமாக இருக்குல்ல எங்களுக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, நீ ஒன்றுனா 9 உனக்கு இந்த வீட்டில் சண்டை நடந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும், நீ கிளறிக்கிட்டு இருக்காத அப்படின்னு நினச்சிட்டு சம்மந்தி சுருதி என்ன இருக்கவே பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சுருதி அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன நடந்தாலும் சொல்ல மாட்டியா அப்படிங்கிறாங்க. மம்மி இது எங்கள் வீட்டு விஷயம், இதை எப்படி மம்மி சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. இப்படி தான் இப்படி எல்லாத்தையுமே மறைச்சிட்ருக்க, வர வர நம்ம வீட்டுக்கே வரமாட்டுக்க. ஏண்டி அப்பா தான் உன்ட்ட பேசிட்டார்ல, நீ கல்யாணம் முடிச்சதை ஏற்றுக்கிட்டார்ல, அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வரமாட்டியா வைக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. மம்மி வேலை முடிஞ்சவங்க வர கரெக்டாக இருக்குது, அது போக இங்கே சந்தோஷமாக இருக்கனால அங்கே வரல, இதான் உண்மை அப்படிங்க. தாண்டி உனக்கு சந்தோஷமா, உங்கள் வீட்டில் வந்து ஒரே ரணகலமாக தான் இருக்குது, இதை பார்த்தாவது 2 நாளைக்கு வந்து நம்ம வீட்டிலேருந்து இருந்துட்டு வர வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. மம்மி வீடுன்னு எனக்கு இதுதானே வீடு, நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம், அது தற்காலிக வீடு தானே, என்ன வளர்த்திங்க வச்சிங்க, என் புருஷங்க இருக்கார் அதானே வீடு அப்படிங்கிறாங்க. ஆண்டி அவள் கரெக்டாக தானே சொல்கிறா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் சொல்லுதுங்க தம்பி, ஆனால் அந்த வீட்டில் உள்ள பிள்ளையெல்லாம் வீடியோ எடுத்து மனோஜ் போடுறாரு, ரோகிணி போடுறாங்க, எங்கள் அம்மா அனுமதிக்காங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் நாளைக்கு ஏதாவது சண்டை கண்டை போட்டிங்கன்னா இதையும் வீடியோ எடுத்து இவங்க வைரலாக்க தான் நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, அதெல்லாம் மீனாக்கிட்ட வச்சுப்பாங்க, முத்துட்டு வச்சுப்பாங்க, என்கிட்டயே ரவிட்ட வச்சுக்க மாட்டாங்க. அப்படி வீடியோ எடுத்து இவங்க போடுறது மாதிரி இருந்துச்சுன்னா மனோஜ் நிலமை என்ன ஆகும், ரோகிணி நிலமை என்ன ஆகும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன சுருதி ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் பேசுகிறேன், மீனா ஒன்று வீடியோ எடுத்து போடுறதுக்கு நான் அவனை இழுச்சு வாய்வா, எப்படி உங்கள் என்ன தைரியத்தில் எடுத்து போடுறீங்க, உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா, இப்போ அவங்க 2 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் 2 பேரும் 3 பேரும் கம்பி தான் எனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன சுருதி நீ மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற, நான் எப்படி வந்து ரோகிணி பணக்காரி அவளுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பணக்காரியாக இருக்காங்க, ஏழையாக இருக்காங்க, இது எனக்கு தேவையில்லை, மீனாக்காவை நான் உரிமையாக நினைக்கிறேன், எங்கள் அக்காவை நினைக்கிறேன், எங்கள் அக்கா என்கிட்ட உண்மையாக இருக்காங்க, நாங்கள் அவன்கிட்ட உண்மையாக இருக்கோம், சரியா. இந்த அவங்க தம்பி ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு நானும் ஒரு காரணம், நான் போங்கன்னு சொல்லிட்டேன், அவங்க போயிட்டாங்க, இதனால் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஏதோ பிரச்சனை, அதை அவங்களுக்குள்ளே மேனேஜ் பண்ணிட்டு போகிறாங்க, இது எல்லாத்துக்கும் நடக்கக்கூடியதான். இதே வீடியோ எடுத்து யார் அனுப்புவா, அறிவு இருக்கவங்க யாராவது செய்வாங்களா, அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நல்ல புத்தியில் இருக்காமல் தானே நீங்கள் வந்து இப்படி செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நம்மளை சொல்கிறாங்க, அந்த புல்லை கேக்கு எவ்வளோ இளைய புல்லை அது கேக்கு, அது கேட்ட பிறவா திருந்துங்க, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவ அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் எதனாலும் முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, ரொம்ப கடுப்பில் இருக்கும், இதுக்கு மேலே தேவையில்லாமல் பேசாத அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, இதுக்கு மேலே நம்ம சம்மந்தி முன்னாடி போய் அதிகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் சுருதி அம்மா சொல்கிறாங்க, சரி ரைட்டு, இதுக்கு மேலே சுருதி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட போகிறாங்க. மனசுக்குள்ளே பயங்கர சந்தோஷம். இந்த விஜயா வீட்டில் ஏதாவது நம்ம சண்டை எடுத்துடலான்னு பார்த்தா அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க, பயங்கரமாக தான் இருக்குது, தினம் ஒரு வீடியோ வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வீட்டுக்கு வெளியே. அங்கேருந்து அவங்க வீட்டுக்காருக்கு முன்னாடி சொல்கிறாங்க, ஏங்க நான் போய் அங்கே ஏதாவது சண்டை எடுத்துடலான்னு பார்த்தா அங்கே ஏற்கனவே சண்டை போட்டுட்ருக்காங்க, அண்ணாமலை விழுன்னு எழுதிட்டாங்க விஜயாவை மனோஜையும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க, இந்த வீடியோக்காக தான், அந்த வீடியோ எடுத்து போட்டது வேறு யாரும் இல்லையா, மனோஜ் தானா அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, அந்த முத்துக்கு எதிரி வந்து வெளிநாட்டில் போல், அதே வீட்டில் தான் இருக்கான் போல் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இந்த முத்தை நம்ம ஏதாவது பண்ணணும், இந்த வீட்டில் டேமேஜ் பண்ணால் மனோஜ் ரோகிணி வச்சு நம்ம பண்ணிடலாங்க, அங்கே பார்க்கும்போதே தெரியுது மனோஜ் வந்து வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் வைக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கான். அது போக ரோகிணி வந்து பணக்காரிங்கிறதுனால, இந்த மீனா ஒரு ஏழை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிடிக்கவே மாட்டுக்கு போல், அதனால் இவங்க 2 பேரையும் கையில் எடுத்தால் நம்ம வந்து கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணலாம், அப்படி குழப்பத்தை உண்டு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுருதியை நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, மனோஜுக்கு சுத்தமாக வியாபாரம் இல்லை, அது மட்டும் தெரியுது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பெருசாக பொருள் வாங்கணுன்னா சொல்லுங்கள், இங்கே மாற்றி விடுங்க, அப்படி நீங்கள் அறிமுகம் வாங்கிக்கோங்க, என்ன இதனாலும் நான் உனக்கு பண்ணித்தரேன்னு சொல்லுங்கள், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சூப்பர், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கல்யாணம் வைக்கிறான், அவன்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. மக்கா அந்த மாதிரி என்ன இருக்குது வாஸ்தவன் பேசுகிறேன் அப்படிங்க, சொல்லுங்க மக்கா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் பொண்ணு கல்யாணம் இருக்குல்ல அப்படிங்கிற அம்மா அப்படிங்கிறாங்க, அதுக்கு சீதன பொருள்லாம் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இனிமேல் தான் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபர்னிச்சர் கடை இருக்குது, ரொம்ப கம்மியான விலையில் இருக்கும், வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக
நாளைக்கு வாங்க நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. மனோஜ் எல்லாருமே வந்து ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. போகும்போது சுதா வாசுதேவன் கடைக்கு போகிறாங்க. இங்கே பாருங்கள், எங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்போ ஃபர்னிச்சர் பொருள் வாங்க வருவாங்க, அவங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. கம்மியான விலையில் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சொல்லிடுறேன், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ லாபமோ வச்சுக்கோங்க, நான் நம்மளுக்கு கம்மியாக பண்ணி தான் தராங்கன்னு சொல்லிடுவேன். அவங்களுக்கு எவ்வளோ பணம் தரணுமோ தந்துடுவாங்க, செக்காக தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. அவங்களும் பெரிய பணக்காரங்க தானா அப்படிங்கிறாமா அப்படிங்கிறாங்க. பொருள்லாம் வாங்குறாங்க. வாங்கிட்டு 20 லட்ச ரூபா வருது. 20 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டான்னு சொன்னால் பயங்கர சந்தோஷம் மனோஜுக்கு. எப்பா 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரும் செக் கொடுத்துட்றாரு. செக் கொடுத்துட்டு பொருளெல்லாம் வாங்கிடுறாரு. வாங்கினா மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். 20 லட்ச ரூபாய்க்கு வருமானம் வந்துட்டேன்னு சொல்லிட்டு உடனே அவரும் போயிடுறாரு. பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்போ மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க வாசுதேவன், இந்த மாதிரி உங்கள் தம்பி முத்து இருக்குது உங்களுக்கு பிடிக்கல, மீனாக இருக்கிறதும் பிடிக்கல, ஆனால் அந்த வீட்டில் வந்து கம்ஃபர்டபுளாக என் பொண்ணு அங்கே இருப்பாளான்னு எங்களுக்கு புரியலை. ஆனால் எங்கள் பொண்ணை எப்படியாவது நாங்கள் தனியாக கூப்பிட்டு போகணுன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி உங்களுக்கு பல வாட்டி நாங்களுக்கு வியாபாரம் தர தயாராக இருக்கோம், சரியா? இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தனாலும் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கும். ஸ்ருதி மட்டும் எங்கள் வீட்டோடு வரணும், அது எதுவும் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மனோஜ் நினைக்காங்க, முத்தையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிட்டோம், ரவியும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிட்டோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா மதிப்புள்ள வீடு நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரி முத்து மாடியில் வீடு கட்டானா வீடு அவனுக்கு போயிடும், நம்மளுக்கு கிடைக்காம போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்கள் தம்பி முத்துக்கு வந்து ஒரே வருமானம் அந்த காரு தான். இந்த காரை மட்டும் ஏதோ வகையில் டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வேலை தேடி வேறு எங்கேயாவது தான் போய் ஆகணும். எனக்கு தெரிஞ்ச இந்த சிட்டிக்குள்ளே யார் காரையும் ஓட்ட நான் விட மாட்டேன். அது நான் எங்கே போனாலும் நான் பூந்து கெடுத்துருவேன். ஆனால் நீங்கள் காரை மட்டும் டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஈஸி மெத்தட் தான். முத்துக்கு 2 கார் இருக்குது. 2 காரையுமே வந்து ஒன்று அவர் ஓட்டுறாரு, இன்னொன்று டிரைவர் ஓட்டுறாங்க. இன்ஜின் ஃபால்ட் ஆனால் இன்ஜின் செலவு பண்ண காசு இருக்காது. எப்படியும் அதை தேடி அலைகிறதுக்கே மாதக்கணக்கில் அலைவான். அதை மட்டும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இன்ஜினில் சீனியை போட்டால் இன்ஜின் வேலை செய்யாது. இன்ஜினை திறந்து சீனியை மட்டும் பெட்ரோல் டேங்க்குள்ளே போட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்காக சீன் ஓவர் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதுக்கு நான் உங்களுக்கு இப்படி ஒவ்வொரு மாதமும் 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபான்னு உங்களுக்கு வருமானம் வருமானம் பண்ணி விட்றேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணி விடுங்க அப்படிங்கிறாங்க. நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி, இதை என்னைக்கு பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க அப்படின்னா 1 வாரத்துக்குள்ளே பண்ண பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ மனோஜுக்கு பயங்கர சந்தோஷம். சரி 20 லட்ச ரூபா வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 லட்ச ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு வாங்கிருக்கோம், அதை போய் கட்டிடுவோம்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாய்க்கு போய் பேங்கில் கட்டிடுறாங்க. உடனே பேங்கில் சொல்கிறாங்க, சார் நீங்கள் எப்போனாலும் பணத்தை எடுத்து எவ்வளோனா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சார் ரைட், ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்காங்க. சரி ரைட்டு, இன்னும் 2 பொருள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு. போயிட்டு செருப்பு, ஒரு விலை உயர்ந்த செருப்பு, ஒரு 50,000 ரூபாய்க்கு செருப்பு எடுக்கார். அப்புறம் வந்துட்டு இன்னொரு வாட்ச், ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு வாட்ச் எடுக்கார். அப்புறம் வந்துட்டு ஒரு 5 பவுனில் ஒரு செயின் எடுக்கார். அவருக்கு ஒரு கை செயின் எடுக்கார். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 4 லட்ச ரூபாயை காலி பண்ணியிருக்காரு. ஆக 14 லட்ச ரூபாயை காலி பண்ணியிருக்காரு. 6 லட்ச ரூபா இருக்குது. 6 லட்ச ரூபாயோட வீட்டுக்கு போகிறாங்க. ரோஹிணி என்ன புடி அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் 20 லட்ச ரூபாய்க்கு விற்றேன்னு சொன்னீங்க, இங்கே இவ்வளோ பணம் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி, இவ்வளோ செலவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், என்ன மனோஜ் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், பேங்க்கு கட்டிட்டேன், மீதி இப்படி தான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், இப்போ பாருங்கள், வருமானத்தை வச்சு தான் நம்ம அதை சேமிக்கணும், நீங்கள் இப்படி காலம் வச்சிங்கன்னா எப்படி அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி, இதுவும் சேமிப்பு தானே நீ சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு சொன்னேன், அன்னைக்கு தாலி கொடி வாங்கிட்டு வந்தீங்க, இதெல்லாம் அனாவசிய செலவு தானே அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி, நம்ம பிஸ்னஸ் பண்ணதாக இருந்தால் இப்படி பில்டப்பாக இருக்கணும், அப்படின்னா தான் வியாபாரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ 20 லட்ச ரூபாய்க்கு பொருளை விற்றுட்டீங்க, நம்மளுக்கு வந்து லாபம், ஒரு குறிப்பிட்ட லாபம் கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ அந்த 20 லட்ச ரூபாய்க்கு பொருளுங்க வந்து சேர்க்கணும்லாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ, நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்காரங்க ஃபோன் அடிக்காங்க, இந்த பொருள் வேணும்னு சொல்லிட்டு. அவங்க நீங்கள் 12 லட்ச ரூபா கட்டுங்க அப்படிங்கிறாங்க. 12 லட்ச ரூபா கட்டணும், நம்ம கோளாறுல பேங்கில் கொண்டு பணத்தை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி கிரெடிட் கார்டில் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேங்கில் போய் கேட்காங்க. கேட்கும்போது சொல்கிறாங்க, சார் இன்றைக்கி லிமிட் முடிஞ்சிட்டு உங்களுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. 1 வாரம் கழிச்சு இந்த மாதம் முடிஞ்சோடனே அடுத்த மாதம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு என்ன செய்யணும் தெரியல. ரோஹிணி, என்ன செய்யணும், அவங்க வேறு நெருக்கடி பண்ணுறாங்க, வைக்கிறாங்க, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்ன செய்கிறது, நீ வாங்கின பொருள்லாம் கடையில் கொடுத்து ரிட்டர்ன் பண்ண வாங்க முடியுமான்னு பாரு அப்படிங்கிறாங்க. அதை எப்படி ரோஹிணி வாங்குவாங்க அப்படிங்கிறாங்க. வாங்குவாங்க, ஆனால் கொஞ்சம் குறைச்சி வாங்குவாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நாள் கடையில் கொண்டு கொடுக்காங்க. அவங்க வந்து பாதிக்கு பாதி ரேட்டு தான் எடுக்காங்க. வேறு வழி இல்லாமல் பாதி ரேட்டு வாங்குறாரு. கம்பெனிக்கு போகிறாங்க. இங்கே பாருங்கள் மனோஜ், நீங்கள் வந்து பணத்தை 1 வாரத்தில் கட்டினீங்கன்னா பொருள் அனுப்புவோம், இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் லீகல் ஆக்ஷன் தான் எடுக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு ஒன்றுமே செய்ய முடியல, திருன்னு முழிக்காரு. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. ரோஹிணிகிட்ட கேட்குறாங்க, ரோஹிணி எங்கேயாவது கடை வாங்கி ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் செய்ய வேண்டாம், உனக்கு தான் வந்து அவர்
வாசுதேவன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருல அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணா மறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோன் அடிக்கிறாங்க. சார் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வேலையில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட பேசணுமே அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஈவினிங் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. ஒரு 5 மணிக்கு நேராக வாசுதேவன் பங்களாவுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னா ராஜ விருந்து நடக்கு. அப்புறம் ட்ரிங்க்ஸ் அடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார் அடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இது ராஜ இதுதான் குடிங்க அப்படிங்கிறாங்க. குடிக்கிறாங்க. ஃபுல்லாக வராரு. உங்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறேன், என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு இப்போ ஒரு 10 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. 10 லட்ச ரூபா இல்லை 20 லட்ச ரூபாவும் தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இன்றைக்கி 10 லட்ச ரூபா வேணும், அதுக்கப்புறம் 20 லட்ச ரூபா வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. மனோஜ் நினைக்கிறேன் 10 லட்ச ரூபாய்ங்க அப்புறம் 20 லட்ச ரூபா வாங்கின்னு சொல்லிட்டு ஒரு 20 லட்ச ரூபா தரீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வாசுதேவன் நினைக்காரு, உன்னை நம்பி நான் பிள்ளை 20 லட்ச ரூபா தருவேன், என் பொண்ணு வரட்டும் இத்தனை கோடி நான் ஒன்று தருவேன், அது வரைக்கும் நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ உங்களுக்கு எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. சரி நான் கம்பெனியில் கட்டிடுறேன்னு சொல்லிட்டு கம்பெனியில் கட்டிடுறாரு. பொருளெல்லாம் வந்து இங்கே அனுப்பி விட்றாங்க. மனோஜ் ஃபுல் போதையில் வீட்டு வாசல் வந்து நிற்காங்க. உடனே முத்து வராரு. முத்து வந்து என்ன பயங்கர போதையில் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. டேய் நான் போதெல்லாம் அடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு வராரு. அண்ணாமலை இதை பார்க்குறாரு. நீ இப்படி முத்து வந்து வருஷம் முன்னாடி பேசிட்டு எடுத்ததை வீடியோ எடுத்து போட்டு இப்போ முத்தை வீடியோ எடுத்து போட சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. இப்போ அப்படி போட்டால் என் பிஸ்னஸ்ஸு முடிஞ்சு போயிரும்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டேன், சுருதி அப்பா எல்லாமே கேட்டார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வாசகர் முடிக்கணும்னா சுருதி அப்பா இது பண்ணார் அப்படிங்கிறாங்க. ஐயோ உழம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது சுருதி முடிக்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு போய் பூட்டிக்கிறாங்க. விஜயா என்ன பேசிகிட்டு இருக்காங்க. சுருதி அப்பா ஏதோ பண்ணான்னு சொன்னால் என்னது அப்படிங்கிறாங்க. ஏங்க சுருதி அப்பா இவனுக்கு எங்கே பண்ண போகிறாங்க, ஏதாவது ஃபர்னிச்சர் கடைக்கு ஏதாவது பொருளும் வந்திருப்பாங்க, மனோஜ் ரொம்ப டயர்டாக இருந்தாலும் அப்படி வந்திருப்பான், அவங்களாம் குடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் முத்துக்கு சப்போர்ட் பண்ணலையா, நான் மனோஜ் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ முத்தை வந்து ஒரு பொருட்டாக எடுக்கலைங்கிறனால முத்துக்கு நான் பதில் பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான், மற்றபடி எனக்கு எல்லா பிள்ளையும் ஒன்று தான், ஒன்றே மாதிரி இல்லை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நம்மளை ரூமுக்கு போகிறாங்க. மனோஜ் ஃபுல் போதையில் இருக்காங்க. ஏன்டா அப்படி பண்ணுற மனோஜ், உன்னால் எனக்கு அதிகமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு மனோஜை வெளுன்னு வழுக்காங்க. விஜயா உன்னை ஆண்டி விடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் இப்படி பண்ணுற, ஏற்கனவே இந்த வீட்டில் முத்து நம்மளை வந்து ரொம்ப ஏளனமாக பேசுவான், நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட இப்படி பண்ணுவான், நீ வந்து இப்படி பண்ணுறே அப்படிங்கிறாங்க. இல்லை சந்தோஷமாக இருந்தேன், சுருதியோட அப்பா தான் வந்து அடிக்க சொன்னாங்க, 10 லட்ச ரூபா நீ ஹெல்ப் பண்ணியிருக்காருல அப்படிங்கிறாங்க. ஒன்று என்ன சுருதி என்ன ரோகிணி சொல்கிறான், சுருதி அப்பா ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி அவங்க அப்பா வந்து சுருதியோட அப்பா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள கடைக்கு அனுப்புகிறாங்களாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி அவனை தூங்க வைமா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. மனசுக்கு நினைக்காங்க, சுருதி அப்பா பழக்கம் வந்து மனோஜுக்கு வந்துட்டு கண்டிப்பாக மனோஜ் பெரிய ஆளாயிருவான், ஹெல்ப் பண்ணதுக்கு ஆள் வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சி மனசு தேடிட்டு போகிறாங்க. ஏங்க அவன் வேலை அசதியில் அப்படி வந்திருக்கான், அவன் குடிக்கலாம் செய்யலைங்க அப்படிங்கிறாங்க. விஜயா வாயை மூடு, போகும்போதே அவ்வளோ வாடை அடிச்சிச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் கால் கடுக்க வேலை பார்த்துட்டு வரான், அவன் அசதியில் வந்து தூங்குறான், உழைக்கிற பிள்ளைக்கு அப்படி நடக்கத்தானே செய்யும் அப்படிங்கிறாங்க. ஏன் உழைக்கிறவங்க எல்லோரும் இப்படி தான் வராங்களா அப்படிங்கிறாரு முத்து. ஏன் நீ நேற்று எப்படி வந்த அப்படிங்கிறாங்க. நேற்று நான் கோவத்தில் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உன் கோவத்தில் வந்திருப்பான், ஆனால் ஒன்றுமே அவன் குடிக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. ஏம்மாங்க பாருங்கள், மனோஜ் என்ன பண்ணாலும் மனோஜை நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண தான் போகிறீங்க, மனோஜை வந்து ஆதரிக்க தான் செய்வீங்களே தவிர்த்து அவனை காட்டி கொடுக்க போகிறது கிடையாது. கொடுங்க பார்த்துக்கலாம், என்றைக்காவது ஒரு நாள் தெரியாதா, தண்ணிக்குள்ளே இருக்க காற்று என்றைக்காவது வெளியே வந்தானே ஆகும், வந்தானே பார்த்துக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு முத்து போயிடுறாரு. உடனே மீனா வந்து ஏங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இன்னும் கோவமாக தான் இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. பிறகு நீ வந்து அன்றைக்கி சமாளித்து விட்ட, இருந்தாலும் நான் சொன்னதை கேட்கலல்ல, உன் தம்பி வீட்டுக்கு எதுக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு எப்படி கூட பிறந்த அண்ணன் தம்பி முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் தம்பி முக்கியம் தானே. உங்களுக்கு வந்து மனோஜை பிடிக்காது, ஆனால் மனோஜ் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த ஃபர்னிச்சர் கடையை அவருக்கு வாங்கி கொடுக்கலையா, அதே மாதிரி என் தம்பி பண்ணுறது எனக்கு பிடிக்கல, ஆனால் அவன் நல்லா இருக்குன்னு நான் நினைக்க தானே செய்வேன். அவன் பிறந்த நாளுக்கு கொளுத்து கூடுமோ போய் தானங்க ஆக முடியும், வேறு என்ன பண்ண முடியும். ஒரு கூட பிறந்த அக்காவை நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். நான் தான் மூத்தவா, நான் போகலன்னா மனசு பாதிக்கப்படும், அம்மா மனசு பாதிக்கும், மீனா சீதா மனசு பாதிக்கும், அதனால தாங்க போனேன், உங்கள் சொல்ல மதிக்கக்கூடாதுன்னு கிடையாது அப்படிங்கிறாங்க. மீனா எனக்கு அது தெரியும், அந்த நேரத்தில் சரியான கோவமாக இருந்துச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி விடு, அந்த வீடியோ எப்படிலாம் போச்சு, ஆனால் நீ கொஞ்சம் பேச்சில் மாற்றிட்ட, சாரி மீனா, உண்மையில் அந்த வீடியோவில் வந்து உண்மை தான், அவன் எடுத்து போட்டது என்னமோ உண்மை தான், நடந்தது உண்மை தான், நான் மன்னிச்சிக்க, நம்ம இப்படி நடக்காது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கங்க, நீங்கள் குடித்தா வந்து ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுறது வந்து நானும் உங்கள் அப்பாவும் தான், அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்துக்காக நம்ம வாழலை, நம்ம 2 பேருக்காக தான் வாழ்கிறோம். இனிமேல் வந்து மாடியில் நம்ம எப்படி வீடு கட்டலாம் அதை மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர்த்து நீங்கள் குடிக்கிறதோ நான் வந்து உங்கள்கிட்ட சண்டை போடுறதோ இது தீர்வாகாது. உங்கள் அம்மா சொன்ன மாதிரி நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் அம்மா சொன்ன மாதிரி 20 வருஷம் ஆகும், 30 வருஷம் ஆகும். ஆக நம்ம லைஃப்லேயே வீடே கட்ட முடியாது. எப்போவுமே நம்ம மொட்டை மாடியில் தூங்குறது, இந்த காலில் வந்து ஒண்டி இருக்கிறது இதுதான் நடக்கும். அதனால் நம்ம வந்து புத்திசாலித்தனமாக அதை செய்யணுங்க அப்படிங்கிறாங்க. மீனா இனிமேல் இப்படி நடக்கவே நடக்காது மீனா அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது
ஒரு ஃபோன் வருது. முத்து தலைவர் ஒன்று நாளைக்கு பார்க்கணுங்காரு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. தலைவர் உன்ட்ட நேரில் சொல்லுவாராம், நாளைக்கு வரணுமா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு முத்துக்கிட்ட கூப்பிட்றாரு. தலைவர் காலையிலே போகிற தலைவரே அப்படிங்கிறாங்க. எப்பா ஒரு போட்டி ஒன்று வைக்கும், நீ கலந்துக்கணும்ப்பா அப்படிங்கிறாங்க. என்ன தலைவரே போட்டி அப்படிங்கிறாங்க. எப்பா ஒன்றும் இல்லை, கார் பந்தயம் வைக்க போகிறோம், நீ கலந்துக்கிடணும் அப்படிங்கிறாங்க. தலைவர் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே தெரியாட்ட என்ன, நீ கலந்துக்கிட்ட உன்னை நான் ஜெயிக்க வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ இல்லை தலைவர் அப்படிங்க. இல்லை முத்து, உனக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணும். நீ போட்டியில் மட்டும் கலந்துக்கா. நம்ம கமிட்டி சொல்கிறவங்க மட்டும்தான் போட்டியில் இது பண்ணுவோம். ஆனால் கட்சியிலேருந்து பரிசும் கொடுக்கணும். ஆனால் அந்த பரிசு நம்மளுக்கு வேண்டிய வேணுக்கும் போய் சேரணும். அப்படி கணக்கில் தான் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 பேரை நான் கலந்துக்கிறது மாதிரி பண்ணுவேன். அந்த 5-6 பேரும் உனக்கு பின்னாடியே தான் வருவாங்க, நீ தான் முந்தி போகிற மாதிரி இருக்கும். அதை நான் செட் பண்ணிடுவேன், சரியா? அந்த பரிசு உனக்கு கிடச்சிக்கிடும் அப்படிங்கிறாங்க. இல்லை தலைவர் அப்படி வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எப்பா முத்து நீ ஜெயிப்பப்பா அப்படிங்கிறாங்க. உத்வேகம் பண்ண நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு, நீ ஜெயிச்சு வா, நேர்மையாக போகணுங்க, நேர்மையான பையன். சரிப்பா நான் என்ன நினச்சோம்னா, இந்த பரிசு உனக்கு கிடச்சா நல்லா இருக்குமே, ஒரு 1,00,000 பரிசு வச்சுருக்கோம். இந்த 1,00,000 கிடச்சா உனக்கு பிரயோஜனப்படுமே. நீ வேறு வீடு கட்டுறதுக்கு பணத்துக்கு கலைஞ்சிட்டு கிடக்க. அந்த பணத்தை அண்ணனே தந்துடுவேன், ஆனால் நீ வாங்க மாட்டேன். என்ன செய்ய, அண்ணனுக்கு இதை விட ஒரு வழி தெரியல தம்பி, அதான் நீ வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. தலைவர் உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி, ஆனால் நான் கண்டிப்பாக இதில் ஜெயிக்கிறதுக்கு பார்க்குறேன். ஜெயிச்சா கிடச்சா போதும் தலைவரை, எல்லோரும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டுனா உத்வேகமாக வருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்கிறியா? சரி ரைட்டு, நாளைக்கு போட்டியில் கலந்துக்கா. எல்லாருக்குமே நாங்கள் அப்ளிகேஷன் நிரப்பி தான் வாங்கியிருக்கோம், ஆனால் உனக்கு எந்த இதுவுமே கிடையாது. நாளைக்கு கலந்துக்கிறேன், உன் பேரை மட்டும் சொல்லி கமிட்டியில் நாங்கள் எழுதிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி தலைவர் அப்படின்ட்டு போகிறாங்க. மீனாட்ட சொல்கிறாங்க. மீனா நாளைக்கு நான் ஒரு போட்டியில் கலந்துக்க போகிறேன், அதில் ஜெயிச்சா 1,00,000 கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நானும் வரணுமா அப்படிங்கிறாங்க. நீனும் வரணும், நீ வந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன போட்டி அப்படிங்கிறாங்க. நாளைக்கு வா தெரியும் அப்படின்ட்டு காரில் கூப்பிட்டு போகிறாங்க. எல்லாருமே காரை வரிசையாக விட்ருக்காங்க. என்னங்க எல்லோரும் காரையும் வரிசையாக விட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. நம்மளும் வரிசையாக தான் விட போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்ன போட்டிங்க அப்படிங்கிறாங்க. கார் பந்தயம் அப்படிங்க. கார் பந்தயமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, கார் பந்தயம், அதில் நம்ம எப்படியாவது ஜெயிச்சா 1,00,000 கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. யாருங்க நடத்துகிறா அப்படிங்கிறாங்க. யார், நம்ம அரசியல்வாதி கட்சி தலைவர் தான் நடத்தார். என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் அடிச்சு உங்கள் தலைவர் ஒன்று பார்க்கணுன்னு சொன்னார்னோம்ல, அது காலைல பார்த்தேன், நேற்று பார்த்தோன்னே அவர் கலந்துக்காங்கன்னு சொல்லிட்டாரு, அதை நம்ம கலந்துக்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, கார் ரேஸ் போகிறவங்க அங்கே அதுக்குன்னே பழகிருப்பாங்க, வச்சுருக்காங்க. அவங்க அதில் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. மீனாங்க பாரு, அவங்க இதில் ஜெயித்தா அவங்களுக்கு ஒரு பேர், இந்த பணத்தை அவங்க ஒரு பொருட்டாக எடுக்க போகிறதில்ல. ஆனால் நம்மளுக்கு இந்த பணம் மாடியில் வீடு கட்டுறதுக்கு உதவும். கண்டிப்பாக நம்மளுக்கு பணம் 4,00,000 ஆகும்னு சொல்லியிருக்காரு. நம்மகிட்ட 1,00,000 தான் இருக்குது. இது இன்னும் 2,00,000 தான். இன்னும் அப்படி நம்ம பண்ணிடலாம் மீனா. என் கூட நீ இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நல்லாயிருக்கும் அப்படிங்க. ஓ நீங்கள் போகும்போது நானும் சேர்ந்து மேலே போகணுன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. இன்னும் நான் போனால் நீ போக மாட்டியா அப்படிங்கிறாங்க. சந்தோஷமாக போவாங்க, நீங்கள் கூப்பிட்டதில் எனக்கு சந்தோஷம். நீங்கள் தனியாக உங்களுக்கு கார் ஓட்டி உங்களுக்கு எதாவது ஆகிட்டா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஒன்றா போகும்போது நான் கூட 2 பேருக்கு ஆனாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன். மீனா நீ இறங்கிக்க மீனா, உனக்கு எதாவது ஆகிடக்கூடாது அப்படிங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இருக்கிறேன், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னையும் பாதுகாப்பாக கொண்டு போவீங்க, இதில் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. அதான் மீனா உன்னை உத்வேகமாக கூட்டி வந்தேன். நீ பார்த்து போங்க ஸ்பீடாக போங்க நீங்கள் சொல்லும்போது எனக்கு உத்வேகமாக இருக்கும். இப்போ சவுண்டு கேட்டாலே எனக்கு கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே போட்டியாளர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. பார்க்கும்போது தனியாக தான் இருக்கணுங்கிறாங்க. அப்போ முத்து மீனா மட்டும் காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க. அப்போ 2 பேர் இருக்கீங்க இல்லைங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த அரசியல்வாதி வர்றாரு. என்னாச்சுப்பா அவன் பொண்டாட்டி கூப்பிட்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை தலைவரை, மீனா என் கூட வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, அது நல்லா இருக்காது, நீங்கள் போட்டியில் கலந்துக்கிறீங்க, உன் பொண்டாட்டி இன்னும்ப்பா உன்னை உத்வேகம் பண்ணதுக்கு இங்கேருந்தே மைக்கில் பேசுவோம், அதை வேணால் நான் செஞ்சுருப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு தலைவா, குரல் கேட்டால் போதும் அப்படிங்கிறாங்க. உடனே மைக்கு வாங்கி கையில் கொடுக்குறாங்க. மைக்கை வச்சுக்கிறாங்க மீனா. உடனே 1 2 3ங்கிறாங்க. 3ங்கும்போது எல்லோரும் காரை ஸ்பீடாக ஓட்டு போகிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க. நான் மீனா பேசுகிறேன், நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு நம்புகிறேன், ஆனால் கவனமாகவும் ஸ்பீடாகவும் நல்லாவும் ஓட்டி முந்தி வரணுங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை கேட்ட முத்து ரொம்ப ஸ்பீடாக போய் ரொம்ப கவனமாக போய் முதல் பரிசை வெல்றாரு. மேடையில் கூப்பிட்டு ரொம்பவே கை தட்டுறாரு தலைவர். தம்பி நீ ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியுமில்ல தம்பி, ஆனால் நான் செட் பண்ணி ஜெயிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் நீ நேர்மையாக இருந்து ஜெயிச்சிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பரிசை கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் 1,00,000 வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே அப்பா அப்படிங்கிறாங்க. பார்த்தேன் அந்த கார் பந்தயத்தில் கலந்துருக்க, யார்ட்டையுமே நீ சொல்லலை வைக்கல, உனக்கு எதுவும் ஆயிருந்தால் என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கு அது வேறு வழி தெரியல, மாடியில் வீடு கட்டணுங்கிறதுக்காக நான் முழு முயற்சியில் போயிட்டேன்ப்பா, அதான் மீனாவும் கூட்டி போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் கார் ஓட்டுறதுக்கு யாராவது வீட்டம்மாவை கூட்டி போவாங்கடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவள் சவுண்டு கேட்டால் நல்லா இருக்குன்னு நினச்சேன், நான் கூட லூஸ் மாதிரி காரில் ஏற்றிட்டேன்பா. தலைவர் இதை புரிஞ்சுக்கிட்டு உன் பொண்டாட்டி மைக்லேயே ஒன்று உத்வேகப்படுத்துவா, நல்லா கீழே விட்டு போன்னு சொல்லிட்டு மைக்கு கொடுத்தாங்கப்பா. மீனா பேச எனக்கு ரொம்ப உத்வேகமாக இருந்துச்சுப்பா, ஜெயிச்சிட்டேன்பா அப்படிங்கிறாங்க.
என்ன அவங்கள சிரிக்கிறாங்க. இதான்டா புருஷன் பொண்டாட்டி பாசங்கிறது, அன்புங்கிறது. அவள் சவுண்டு கட்டோன்னே ஜெயிச்சே ஆகணும்னு உனக்கு தோணுது பார்த்தியா அப்படிங்கிறாங்க. அதுவும் ஒன்றுப்பா, மாடியில் வீடு கட்ட முடியாதாம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதாம்மா என் மண்டைக்குள்ளே குழஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்படியாவது நம்ம வீடு கட்டி ஆகணும், வீடு கட்டி ஆகணும் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால தான்ப்பா எதாவது பண்ணேன். இதுவும் கிடச்சிச்சு. இப்போ 2,00,000 வந்துச்சுப்பா. இன்னும் 2,00,000 பார்த்தோம்னா வீடு கட்டிடுவோம்பா அப்படிங்கிறாங்க. நான் வேணா 2,00,000 பேங்கில் எடுத்து தரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம இல்லைப்பா, என் முன்னாடி சொல்லியிருக்கா என் உழைப்பு தான் சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே இன்னொரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே முத்து அப்படின்ட்டு அவர் ஃப்ரெண்டு மறுபடியும் அடிக்கிறார். என்ன அப்படிங்கிறாங்க, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கிரிக்கெட் போட்டி நடக்கு, அதில் சிறந்த வீரருக்கு வந்து 1,00,000 பரிசு, அதை நீ கலந்துக்கிறியா அப்படிங்கிறாங்க. என்ன நண்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதுவும் நம்ம தலைவர் தான் நடத்தாரு அப்படிங்கிறாங்க. சூப்பரு, சிறந்த வீரர் கிடைக்கும்னா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சிறந்த வீரருக்கான பரிசு அதுலேயுமே கிரிக்கெட்லேயும் வாங்குறாரு. ஆக இன்னொரு 1,00,000 கிடச்சிருது. ரொம்ப சந்தோஷமாக படுறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து போட்டியில் ஜெயிச்சே வீடு கட்டுரு போலையே அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணன் விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இப்படி பணம் சேர்க்கலாம் என்னால் சேர்க்க முடியுமா? தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காம ஏதாவது போட்டியில் கலந்துக்கிறதுன்னு சொல்லி போய் சேர்ந்துடாமல் ஒழுங்கு மரியாதையாக உழைச்சி இதை பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன, அவன் ஏதாவது வீடு கட்டி மேலே வீடு கட்டி குடியிருந்துடக்கூடாது, உனக்கு இந்த வீட்டை விட்டு அவன் அனுப்பணும் அப்படி தானே அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் அதுக்கு சொல்லலைங்க அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு சொல்லுதுன்னு தெரியும், கொஞ்சம் அமைதியாரு, அவன் பார்த்துப்பாங்க, அவங்க எதுவுமே விவரம் தெரியாத ஆட்கள் கிடையாது, எல்லா விவரமும் தெரிஞ்ச ஆட்கள் தான், கொடு அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் செல்வம் போனடிக்காரு முத்துக்கு. முத்து அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒரு இன்ஜினியர் ஒரு ஆள் நீ பார்க்கணுங்காரு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அவருக்கு ரெகுலராக ஓட்டணுமா, அவர் பொதுப்பணித்துறையில் வேலை பார்க்குறான், ரெகுலர் கான்ட்ராக்டு, 2 கார் இருக்குல்ல, ஒரு காரை வந்து அவர் ரெகுலராக ஓட்ட விடலாமா, என் தம்பி ஓட்டுதான் அதை ஓட்ட விடலாமா அப்படிங்கிறாங்க. அழகாக ஓட்டலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் அக்ரிமெண்ட் போடணுங்க, வரையா அப்படிங்கிறாங்க. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தம்பிங்க பாருங்கள், ரெகுலராக ஓட்டணும், நான் டீசல் பெட்ரோல் என்ன போடணுமோ வண்டி சொல்லுதில்ல அதை போட்டுக்கிடுவேன், ஆனால் மாதம் உங்களுக்கு ஒரு 50,000 தந்துடுவேன், சரிங்களா, அக்ரிமெண்ட் போட்டுப்போமா அப்படிங்கிற போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்தாங்க தம்பி, அட்வான்ஸ் 1,00,000 நீங்கள் என்றைக்கு காரணம் வேண்டான்னு சொல்கிறேன்னா அன்றைக்கி இந்த 1,00,000 நீங்கள் திருப்பி தந்துடணும், அது வரைக்கும் நான் மாதம் உங்களுக்கு பணம் தந்துடுவேன் அப்படின்னு. ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. இந்த 1,00,000 வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் அண்ணாமலை காலில் விடுறாங்க. எப்பா, மாடியில் வீட்டுக்கிட்ட எல்லா பணமும் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா முத்து, இன்னும் 1,00,000 வேணும்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, என் காரை வந்து ஒரு பொதுப்பணித்துறையில் வேலை பார்க்குற ஒரு இன்ஜினியருக்கு வந்து ரெகுலராக ஓட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் பேசியாச்சுப்பா, அவர் வந்து 1,00,000 அட்வான்ஸ் கொடுத்துருக்காருப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. உடனே அந்த கொத்தனாரை வர சொல்கிறாங்க. கொத்தனாரை வர சொல்லி மேலே கட்டணுங்கிறாங்க. என்னப்பா, நான் சொல்லி 4 நாள் ஆகல, அதுக்குள்ளே பணத்தை ரெடி பண்ணிட்டியாப்பா அப்படிங்கிறாங்க. தவிர நீங்கள் சொன்னீங்க ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு, அது ஏதோ ஒரு வகையில் வந்து உத்வேகமாக வந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மாடியில் வீடு கட்ட ஆரம்பிங்க, மேற்கொண்டு பணம் வேணான்னு சொல்லுங்கள், நான் உருட்டி பெட்டி தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, இதிலே பண்ணிடலாம், அப்படி 25,000 வந்தால் கூட என் கை காசை போட்டு நான் செஞ்சிடறேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா சொல்கிறாங்க, யார் கை காசு இந்த வீட்டுக்கு செய்ய தேவையில்ல, அவன் தந்த பிறகு வேலை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் கொத்தனார் சொல்கிறாங்க, ஏம்மா அதெல்லாம் தேவையில்லம்மா, மீனா இருக்கிற வாடகை இருக்கிற அவங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம், அவருக்காக நான் 25,000 செய்ய மாட்டேனம்மா அப்படின்னு இருக்காங்க. இந்த வீட்டுக்கு அப்படிலாம் அவசியம் கிடையாது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், எங்கள் அம்மா அப்படி தான், நான் மாடியில் ரூம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க, அதனால் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க, வச்சுட்ருப்பாங்க, நீங்கள் கட்டுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்துட்டு அன்றைக்கி ஒரு ஆஃபர் வருது, அதில் ஒரு 5,000 கிடைக்கி. உடனே முத்து, இந்த 5,000 வச்சுக்கோங்கண்ணே, வீட்டு வேலையை ஆரம்பிங்கண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே அவர் வீட்டு வேலைக்கு ஜல்லி கிளி எல்லாத்தையும் அடித்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. விஜயா எட்டி பார்க்குறாங்க. அங்கே செங்கல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அப்போ மதியம் சாப்பிட்றதுக்கு எல்லோரும் கீழே வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ விஜயா மாடிக்கு போய் 4-5 வரி செங்கலை தட்டி விட்டுருந்தாங்க. அப்போ தட்டி விடையில் புத்தனர்லாம் மேலே பார்க்குறாங்க, செங்கல் 2-3 வரி கீழே விழுந்து கிடக்கு. முத்துக்கு பண்ணிக்கலாம், முத்து நாங்கள் ஒரு 5-6 வரி கட்டி வச்சுருந்தோம், செங்கலெல்லாம் இப்போ கீழே கிடக்கு அப்படிங்கிறாங்க. வீட்டில் யார் இருந்தா அப்படிங்கிறோம், உங்கள் அம்மா மட்டும் தான் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அண்ணே அதுக்கு நான் கூலி தந்துடுறேனே அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள முத்து நாங்கள் எடுத்து வச்சுருவோம், இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லணும்ல, சிமெண்ட் தான் ஒரு 2-3 மூடை வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறாங்க. சரிண்ணா பார்த்துக்கலாம், ஒரு 1000 போனாங்க பார்த்துக்கலாம், வேறு என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. ஏம்மா உங்களுக்கு வந்து என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. மாடியில் நீங்கள் ஏன் செங்கலை வரியை நீங்கள் தள்ளி விட்டீங்க அப்படிங்கிறாங்க. நான் தள்ளலையே வைக்கலையே அப்படிங்கிறாங்க. ஏமாங்க பாருங்கள், தள்ளி விட்டதுக்கு வீடியோவில் வந்து எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒரு ஆள் வீடியோ எடுத்துகிட்டு அப்படி செல்லை வச்சுட்டு போயிருக்காரு, நீங்கள் வந்து செங்கலை தட்டி விட்ருக்கீங்க, அது எல்லாமே பதிவாயிருக்கு, இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட போராடிக்கிட்டு இருக்க விருப்பம் இல்லை, மாடியில் வீடு கட்டுறாங்க, ஆனால் நீங்கள் தள்ளி விட்டது ஒரு 1000 தான் செலவு, இந்த 1000 என்னால் உழைச்சி கொடுக்க முடியாமல் கொடுத்துருவேன், நான் இப்படி சில்லறத்தனமாக பண்ணாதாங்கம்மா, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, இப்போ தாயாக போயிட்டீங்க, இல்லைன்னா நான் எனத்தையாவது ஏசிடுவேன், மனோஜாக இருந்தோம்னா வெளுத்து வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் என்னடா அம்மாட்ட மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க.
டேய் அம்மா மரியாதை நடந்துக்கல, அதான் மரியாதை பேசிகிட்டு இருக்கேன். மாடியில் ரூம் கட்டுறது எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு தான் தெரியும். இதில் வந்து செங்கல் வரி அம்மா தள்ளி விட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா எனக்கே கடுப்பாக தான் இருக்குது, நானே தள்ளி விட்ருப்பேன். இப்போ எங்கள் அம்மா தப்பு என்ன தப்பு? வீடு எங்கள் அம்மா பேரில் தானே இருக்குது, நீ வீடு கட்டக்கூடாது, வெளில போ அப்படிங்கிறாங்க. அப்படியா, அந்த வீடு வந்து பாதி அப்பா பேரில் இருக்குது, அப்பா அவருக்கு பங்கு தான் வீடு கட்டிகிட்டு இருக்கேன், உங்கள் பங்கில் கட்டலை. சரியா, அப்பா பங்கில் என்ன நீங்கள் 2 பேரும் புழங்காதாங்க அப்படிங்கிறாங்க. நீ என்னடா சொல்கிறது, அப்பா பங்கு நாங்கள் புழங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது அண்ணாமலை வந்துடுறாங்க. முத்து சொல்கிறது சரி தான், என் பங்கில் ரோகிணியும் விஜயாவும் இது பண்ணாதாங்க, மீதி பங்கில் வந்து நீங்கள் புழங்கிக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, என்னங்க இப்படி பேசுகிறீங்க, வந்திருக்க மருமகிட்ட இப்படி தான் பேசுவீங்களா, மகன்கிட்ட இப்படி தான் பேசுவீங்களா அப்படிங்கிறாங்க. இப்போ தான் உனக்கு தெரியுதுண்ணே மகன் மருமகன்னு சொல்லிட்டு. ஏன் முத்து வீடு கட்டுறது உனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், அவன் அதே மாரி கட்டு தான் உனக்கு பிடிக்கல. செங்கல் வரி யாரை கட்டுறது இது பண்ண அப்படிங்கிறாங்க. ஏங்க என் வீட்டு மேலே அவன் வீடு கட்டுறதுக்கு யாருங்க அப்படிங்கிறாங்க. உன் வீட்டு மேலே அவன் வீட்டு கட்டு தானே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு சரியான கோவம். வீடு என் பேரில் பாதி இருக்குது, என் வீட்டில் பேரில் உள்ள இடத்த என் பிள்ளை கட்டு தான், அவன் கட்ட தான் செய்வான். சரியா, அது மட்டும் இல்லை, அந்த வீடு மேலே ரூமை கட்டட்டும், இந்த பாதி வீட்டை அவன் பேரில் எழுதி வச்சு விடுதேன், அன்றைக்கி நீ என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. எங்கே நல்லா இருப்பீங்க அப்படிங்க, முத்து பேரில் எழுதி வச்சிடாதீங்க, அப்படி எழுதி வச்சிங்கன்னா மனோஜ் நாளைக்கு இந்த வீட்டிலே இருக்க முடியாமல் பண்ணிடுவான் அப்படிங்கிறாங்க. ஒன்றை மாதிரி கிடையாது இந்த முத்து மீனாவும், யாரும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. மனோஜும் நீனா வந்து அவங்க வந்து இந்த வீட்டில் தான் இருக்காங்க, இந்த வீட்டில் ஒரு பிள்ளைன்னு நினைக்காம நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லதில்லை அப்படிங்கிறாங்க. உடனே கொத்தனார் சொல்கிறாங்க, தம்பி இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, வீட்டில் வேலை செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அண்ணே யார் சொன்னாலும் நீங்கள் தடுக்க வேண்டாம், வேலையை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. தம்பி பயமாக இருக்குது, கெட்டின செங்கலே அந்த அம்மா வந்து அதை நகட்டி விட்டுட்டுருக்கு, இப்படி இருக்கும்போது வந்து ஏதாவது நாங்கள் பண்ணால் நீங்கள் வந்து ஒழுங்காக செய்யலன்னு சொல்லிடக்கூடாது தம்பி, அதனால் கட்டட வேலை நடக்குது வரைக்கும் நீங்கள் கூட நில்லுங்க, நாங்கள் ஒரு 10 நாளில் உங்களுக்கு கட்டடத்தை முடிச்சு தந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையிலேருந்து வேலை நடக்கும், முத்து அப்படியே இருக்கிறாரு. இந்த மீனா கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் வண்டிக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, எங்கள் வீட்டில் வந்து கெட்டின செங்கலையே தள்ளி விட்றாங்க, அப்படிங்கும்போது வந்து நான் கூட இருந்தால் தான் சரியாக வரும், நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் வேலைக்கு போகாமல் இருக்காங்க. ஏன் மீனா போகல அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எல்லாருக்கும் டீ காஃபி போட்டு கொடுக்கணும்னா நம்ம கடையில் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்காது, அதுபோக செலவும் ஆகும், அது கஷ்டம், நானும் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. மீனா அங்கே வா, எனக்கு அது போட்டுதா இது போட்டுதா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராரு. என்னது போட்டு தரணும், உங்களுக்கு என்னது வேணுமோ நீங்களே இது பண்ணுங்கள், காலைல சாப்பாடு சமைச்சு வச்சுட்டா, ஈவினிங் ஒரு காஃபி போட்டு தருவா, அதோட நிப்பாட்டிக்கிடுங்க, அப்படி உங்களுக்கு ஏதாவது வேணால் நீங்களே போட்டு குடிங்க. ஏன் மீனா வரதுக்கு முன்னாடி இதை தான் செஞ்சுட்டு இருந்தீங்களா அப்படிங்கிறாங்க. டேய் மீனா வரதுக்கு முன்னாடி ஒரு வேலைக்காரி வேலைக்கு வச்சுருந்தா அப்படிங்கிறாங்க. இப்போ மீனாக்காரி இல்லை, இப்போ என் மீனா வேலைக்காரியாக நினைக்கிங்களோ, அது நடக்காது, உங்களுக்கு எதுவும் தேவையான நீங்கள் செஞ்சுக்கோங்க, தேவையில்லாமல் மீனா கூடுதல் வேலை இருந்துச்சு நல்லா இருக்காது. மீனா மாடியில் வேலை பார்க்காங்களா, அவங்களுக்கு காஃபி போட்டு வை, அம்மாவுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காத, நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்காங்க, நம்மள ஒரு ஆள் கெடுதல் நினச்சா அந்த காலத்து மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது, அவங்களுக்கு நம்ம எதுவும் செய்யாமல் இருந்தால் தான் நம்ம ஏன் அப்படி செய்யாமல் இருக்கணும் அவங்களுக்கு வலிக்கும், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவங்க என்னென்னாலும் மண்டு போகணும், நம்ம செய்கிறத செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு காஃபி போட்டு வந்து கொடுக்காங்க. என்னடி காப்பியில் வேறு எதுவும் போட்டு வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாத்த கொஞ்சம் விஷத்தை போட்டிருக்கேன், குடிச்சிருங்க தப்பி சேர்ந்துருவீங்க அப்படிங்க. என்னடி வாய் நீளுது அப்படிங்கிறாங்க. ஆமாத்த வாய் கொஞ்சம் அகலமாத்தாக்கு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மீனா அப்படி தான் பதில் பேசுனீங்கன்னா சரி வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வராங்க, மாமா எதுவும் காப்பி குடிக்கிங்களா அப்படிங்கிறாங்க. போட்டோம்மா அப்படிங்கிறாங்க. காப்பி போட்டு வந்து கொடுக்காங்க. ஏங்க உங்களுக்கு மட்டும் கேட்டோன்னே தரா, எனக்கு வந்து கேட்டாலும் தர மாட்டேக்கா அப்படிங்கிறாங்க. நீ வாயை ஊற்றிட்டு சும்மா இருக்கணும், அவங்க 2 பேரையுமே கரிச்சு கொட்டிக்கிட்டே இருந்தேன்னா அது போக அவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னென்ன வேலைலாம் பார்க்கணுமோ அவ்வளோ வேலையும் பார்க்குறேன். இப்போ அவங்க எப்படி செய்வாங்க, மீனா பிள்ளை யாருக்கும் எந்த குறைஞ்ச வேலையும் செய்ய மாட்டான், எல்லாருக்கும் சூப்பராக தான் செய்வா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அந்த மீனாவை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு அவ்வளோ பெருமையாகவே பேசிகிட்ருங்க, ரோகிணி சுருதி நீங்கள் கண்டுக்கிடாதாங்க அப்படிங்கிறாங்க. சுருதி பிள்ளையே எந்த குறையும் சொல்ல முடியாது, ஆனால் ரோகிணியும் மனோஜினியும் அப்படி கெடுத்து வச்சுருக்க, அவங்களே மாறன்னு நினச்சாலும் நீ மாற விட மாட்டேன், அவன் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறான், அதில் முன்னேறி வர்றதுக்கு என்ன வழி ஒரு பத்து தாயானி சொல்லி முன்னேற வச்சேன்னா உன்னை பெருமையாக பேசலாம். இந்த வீட்டில் உள்ளவங்க அவலத்தை எடுத்து வீடியோ போடு, அசிங்கப்படுத்து, அதை செய் இதை செய், இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீனும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லி அவனை உசுப்பேற்றி வைக்க பாரு, இப்போ கடங்காவல் நிலைதானா அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. கேள்விப்பட்டேன், எனக்கு தெரிஞ்ச வீட்டிலாம் வட்டி கேட்டு அலைஞ்சிருக்கான், அவர் என்ன சொல்லுவார், உன் பையங்க மற்ற பையங்க யாரும் பணம் கணன்னு கேட்டு அழையிலேப்பா, அந்த மனோஜ் வந்து பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கான் அப்படி இப்படின்னு சொன்னால் அவன் கடன் கேட்டு ஒரு இடமா அலையுதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன விவரம் ஏது விவரம்னு அவனுக்கு சாரி அப்படிங்கிறாங்க. மனோஜ் அங்கே கடன் கேட்டு அங்கே அலைய போகிறான் அப்படிங்கிறாங்க. அவன்கிட்ட என்னென்னு கேளு, ஊருக்கு போகிறான் கடன் கேட்டு அலையுதானா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் என்னடா உனக்கு எதுவும் பிரச்சனையாடா, ஊருக்கு போகிறான் கடன் கேட்டு அலையுதேன் அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் இந்த அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். சொல்லுடா என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாமே வந்து பேசிக்கலாமா, நான் வீட்டில் வந்து சொல்கிறோமா அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த சிறுகடி காசு சீரியலில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.